இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே. இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே. இங்கு உறவும் பிரிவும் புயலும் கனலும் ஒன்றும் செய்வதில்லை, நம்மை ஒன்றும் செய்வதில்லை. இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே. இங்கு உறவும் பிரிவும் புனலும் கனலும் ஒன்றும் செய்வதில்லை, நம்மை ஒன்றும் செய்வதில்லை. போனது வராத வாழ்க்கை இந்த பூமியில் யாவையும் செயற்கை. போனது வராத வாழ்க்கை இந்த பூமியில் யாவையும் செயற்கை. இதில்லானதொன்று அவன் நெஞ்சில் நின்று தரும் ஆனந்தம் ஒன்றே. இதில்லானதொன்று அவன் நெஞ்சில் நின்று தரும் ஆனந்தம் ஒன்றே. அதன் ஆரம்பம் இன்றே. இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே. ஆசை வினையின் தொடக்கம் விதி ஆட்சியில் யாவையும் அடக்கம். ஆசை வினையின் தொடக்கம் விதி ஆட்சியில் யாவையும் அடக்கம். இந்த ஓசையிலே கொஞ்சம் ஒடுங்கி நின்றால் அங்கே உள்ளே இசைப்பான் ஒருவன். இந்த ஓசையிலே கொஞ்சம் ஒடுங்கி நின்றால் அங்கே உள்ளே இசைப்பான் ஒருவன். அந்த உண்மை நண்பன் இறைவன். இரவும் பகலும் இறைவனின் நாமம் இதயத்தில் ஒலிக்கையிலே. இங்கு உறவும் பிரிவும் புனலும் கனலும் ஒன்றும் செய்வதில்லை, நம்மை ஒன்றும் செய்வதில்லை. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த வளாகத்துக்கு வருவதிலும் மீண்டும் தெரிந்த முகங்களையும் இன்னொரு முறை தெரியாத முகங்களையும் சந்திப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன், பேருவகை இருக்கிறேன். இன்னைக்கு நாம சிந்திக்க பரிமாறிக்கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த வாழ்க்கை எதற்காக. அபிராம் பற்ற மாதிரி சொல்லிட்டேன் அந்த தலைப்பை. நம்பிக்கைதான் வந்து இப்பொழுது காப்பாற்ற வேண்டும். வாழ்க்கை எதற்காக என்று நாம சிந்திப்பதற்கு முன்பு இந்த வாழ்க்கைன்னா என்ன தெரியும்? வாழ்க்கை என்றால் என்ன? கண்ணாசம் சொல்ற வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, அப்படி வரும் இல்லையா? தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். உடனே வாழ்க்கை மண்ணை தோண்டி தண்ணீர் வேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன இதில் தேன் என்ன, கடிக்கும் தேள் என்ன ஞான பெண்ணே. வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை
நான் ஒரு வீதி பாடகன் என்பதுதான். அதற்கு மேலே எந்த விதமான அபிப்பிராயம் என்னை பற்றி கிடையாது. அதற்கு கீழே இருக்க நான் விரும்பவில்லை. ஒரு வீதி பாடகனாகவே நான் இருக்கிறேன். வீட்டை விட்டு வெளியே வந்தா வீதியெல்லாம் வீடுதான். இந்த விவரம் மட்டும் புரிஞ்சு போட்டா வாழ்க்கை ரொம்ப ஜோடுதான். எத்தனை வீடுகள், எத்தனை குடும்பங்கள், எத்தனை பெரியது என் குடும்பம் என்பதை நான் வீதி பாடகன் என்ற முறையில் தான் உணர்கிறேன். பந்தமற்ற சொந்தங்கள், பாசமற்ற நேசங்கள், எந்த விதமான பற்றும் இல்லாமல் பரவசங்கள் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த வீதி பாடகன் என்கின்ற மனப்பாற்றை எனக்கு வழங்கி இருக்கிறார். வாழ்க்கை என்றால் என்ன என்று பார்த்தோம்னா, ஒரு சில அம்சங்கள் தான் நம்ம அனைவருக்கும் பொதுவானது. பிறப்பு, எல்லாரும் பிறக்கிறோம், யாரும் தோன்றவில்லை, பிறக்கிறோம், அது ஒரு பொதுவான அம்சம். அப்புறம் வளர்கிறோம், மாற்றம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை, வெறும் மாற்றம் வளர்ச்சி இல்லை. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, பிறந்தவர்கள் எல்லோருமே வளர்கிறோம். முதலில் நெடுக்கவும், பிறகு குறுக்கையும் வளர்கிறோம், பிறகு சுற்றும் வளர்கிறோம். எங்க அப்பா சொல்லுவோம், நாளொரு மேனியும் பொழுதொரு சுற்றுமாக வளர்கிறார்கள். பிறக்கிறோம், வளர்கிறோம், அப்புறம் பிழி உருகிறோம். அதுக்கு பிறகு தேய்மானம் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறோம். அதுக்கு பின்பு மரித்து போகிறோம். இவ்வளவுதானே? பர்த், growth, disease, decay, death. இதை தாண்டி வாழ்க்கையில் என்ன? நீங்கள் பில்கேட்ஸாக இருந்தாலும், பிச்சைக்காரனாக இருந்தாலும், யானையாக இருந்தாலும், எறும்பாக இருந்தாலும், உயிர் என்று ஒன்று இங்கே தோன்றிவிட்டால் இந்த 5 அம்சங்களால் ஆளப்படத்தான் செய்கிறது இல்லையா? இந்த 5 அம்சங்களுக்கு தாண்டி ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் வாழ்க்கை. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் தெள்ள தெளிவாக கற்று வைத்திருந்தார். அப்போ இதுல என்ன ஒரு லட்சியம் இருக்க முடியும்? இந்த வாழ்க்கை மொத்தமே அவ்வளவுதான். துங்கையில வாங்கிவிட்ட மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலே போச்சு, இவ்வளவுதான். இது என்ன பெரிய லட்சியம், என்ன கொள்கை, என்ன கூச்சல்? நீ பெரியவன்னா, நீ பெரியவன் அல்ல, நான் தான் பெரியவன். இதெல்லாம் எதற்கு? பார்க்கும் பொழுது இதை இந்த வாழ்க்கைக்கு பொருளுண்டு என்று நாம நினைத்துக் கொண்டோமானால் நாமும் பொருளற்று போயிடும். வாழ்க்கை வேறு, வாழ்தல் வேறு. லைஃப் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் லிவிங். அது வேறு, இது வேறு. லைவ்லி எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் லிவிங். மியர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் லிவிங். அப்போ அங்கிருந்து நமக்கு வாழ்க்கைக்கு, இந்த வாசகங்களில் இருந்து வாழ்க்கைக்கு நமக்கு பொருள் கிடைக்க துவங்குகிறது. ஆனா நடுவே சில வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். வாழ்க்கை பொய் அப்படிங்கிறார். வயிறு பசிக்குது, எவ்வளவு நிஜம், அதை விட ஒரு நிஜம் உண்டா இல்லையா? கனவில் கனவு நிஜம், காலையில் கவலை நிஜம். இப்படிதானே இருக்கு வாழ்க்கை. பிரமாதம் நம்ம கனவு. சொப்பனத்தில் புலி உன்னை துரத்தினால் செத்தேனி போய் விடுவாயா? உங்கள் கற்பனையில் நீயும் மாளிகை வாங்கினால் கால் மேல் கால் போடுவாயா? வெடியின் காலையில் கண் திறக்காயா? அப்படி இருக்கு. பிரமாதமா இருக்கு கனவுகள், வண்ண கனவுகள். நீங்க தான் அரசு, நீங்க வச்சதுதான் சட்டம். கண்ணை முழிச்சா அவ்வளவுதான். இடுப்புல துண்டை கட்டிட்டு எங்கேயோ போய் ஊழியம் செய்ய வேண்டும், எவரவருக்கோ கும்பிடு போட்டு வயிறு வளர்க்க வேண்டும். அப்படி இருக்கு நிலம். இந்த வாழ்க்கை பொய் என்று நம்ம தள்ள முடியாது. இந்த வாழ்க்கை ஒரு விபத்தா? ஒரு விபத்தில் இத்தனை அழகு இருக்குமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா பாரதியார் கொண்டாடுகிறாரு. எப்போ? அடுத்த வேளை சோற்றுக்கு உத்தரவாதம் இல்லாத போது. அவருக்கு வரக்கூடிய மணியாளர்கள் எல்லாம் விழுப்புரத்தில் எரிக்கப்பட்டு விட்ட போது, எழுதி சம்பாதிக்க முடியாமல், எங்கிருந்தும் பணம் வர முடியாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்த பொழுது, ஒரு உப்பரிகையில் ஒரு ராஜகுமாரன் நின்று பாடுவதை போல் இடுப்பிலே கை வைத்துக் கொண்டு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் மைம்பூதத்து வியனுலகு அமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியமாக பல பல அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். அந்த ஆட்டிடியூடு தான், இந்த மனப்பான்மை தான் வாழ்க்கையிலிருந்து நம்ம வாழுதல் என்கின்ற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுதான் வாழ்வு.
அப்போ இந்த வாழ்க்கை விபத்தாக இருக்க முடியாது. இவ்வளவு அழகான விபத்து இருக்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. இவ்வளவு அழகுகள் இருக்குமா? உதாரணத்துக்கு சொல்லுங்க. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ஒரு சின்ன குழந்தை இந்த மேடைக்கு ஏறி வருது. சின்ன குழந்தை, அது யார் வீட்டு குழந்தையோ கருப்போ சிவப்போ தெரியாது, பணக்கார குழந்தையோ ஏழை குழந்தையோ தெரியாது, குழந்தை அவ்வளவுதான். அதே தையா தக்கான்னு இப்படி நடந்து வந்ததுன்னா யாராவது இதை கவனிப்பீங்களா? ஒரு வயது பார்க்க மாட்டீங்க. நம்முடைய அத்தனை கண்களும் அந்த குழந்தையை நோக்கித்தான் போகும் இல்லையா? நம்முடைய கவனம் அந்த குழந்தையா ஈர்க்கப்படும். ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு உறவில்லாத ஒரு குழந்தை உங்கள் உயிரையே உங்கள் கவனத்தையே இருக்கிறதே, அது ஏன் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நான் சொல்லட்டுமா? நாம் தொலைந்து விட்ட தூய்மையை அது நினைவுபடுத்துகிறது. நாம் தொலைத்து விட்ட தூய்மையை அது நினைவுபடுத்துகிறது. அறிவு என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற தகவல் குப்பைகள் அடியே எங்கோ நம்முடைய ஆதிகால தூய்மையை ஒழித்து கொண்டிருக்கிறது. அதை அந்த கண்ணங்கவனமற்ற வெள்ளை சிரிப்பு நமக்கு நினைவுபடுத்தி விடுகிறது. அந்த நெருடலால் நாம் ஈர்க்கப்பட்டிருக்கோம். உள்ள நமக்கு இருக்கிறது, எங்கேயோ இல்லையா? Under the debris of information which we have sadly mistaken for our knowledge lies our original innocence. This little kid reminds us of that innocence which we have lost under the debris. அதனாலதான் நம்முடைய அத்தனை பேருடைய கவனமும் அந்த குழந்தையின் பால் ஈர்க்கப்படுகிறது இல்லையா? அதனால்தான் கண்ணாசம் பாடும்போது அங்கலாய் பேர், பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன். எங்க அப்பா சொல்றாரு, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ கூட பார்க்க நல்லா தாண்டா இருக்க. பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன், அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா, உன்னுடன் நாடி வர உள்ளமே பாடுதடா, கண்ணீரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்த கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா. என்ன பொருள்? கொஞ்சம் பிறகு தோணுது, யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை வந்தா நம்ம பாஷை மாறி போகுது, பார்த்துருக்கீங்களா? நீங்க பெரிய ஹார்வர்ட்ல டாக்டரேட் வாங்கிக்கிறோம், அதுவா உங்க பாஷை? ஐயோ அப்படியே கடிச்சு தின்னணும் போல இருக்கு, அதுவா நீங்க பேசுற முறை? வயது மாறி போகிறது, வயது புரண்டு போகிறது. அப்போ வாழ்க்கை விபத்தாக இருக்க முடியும். இந்த விபத்திலே இவ்வளவு அழகு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சரியா? பொய் இல்லை வாழ்க்கை, பசி நிஜம். விபத்து இல்லை வாழ்க்கை, இது அழகு மயம். அப்போ இது ரெண்டும் தாண்டி இன்னொன்று சொல்லி பார்க்கிறாங்க அந்த சோக நேசக்காரர்கள். இன்னொன்று சொல்லி பார்க்க, இந்த வாழ்க்கை மாயை. பொய்ங்கிறது என்ன ஜோடனையா சொல்றாங்க. வாழ்க்கை வாழ்க்கை மாயைன்னு சொன்ன உடனே பாரதியாருக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. ஏண்டா, அம்பிகை போலே நிற்கிறாளே என் மனைவி, இவள் பொய்யா? தங்க கிளிகள் போல் கொஞ்சி விளையாடுகின்றனவே என்னுடைய குழந்தைகள், இவை பொய்யா? நான் இதோ அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஊஞ்சல் பொலகை பொய்யா? என் எண்ணம் பொய்யா? என் எழுத்தும் பொய்யா? யாரிடம் சொல்லுகிறாய் மாயை? இதுக்கு மேல ஒருத்த வாழ்க்கையை மாய சொல்ல முன்வர மாட்டான், தைரியம் கொள்ள மாட்டான். எனவே வாழ்க்கை பொய் இல்லை, வாழ்க்கை விபத்து இல்லை, வாழ்க்கை மாயை இல்லவே இல்லை, வாழ்க்கை ஒரு கனவும் இல்லை. வாழ்க்கை ஒரு கனவானால் என் கேள்வி, அது யாருடைய கனவு? இறைவனுடைய கனவு என்றால் அவனுடைய நினைவு என்ன என்று என்னுடைய கேள்வி இருக்கும். வாழ்க்கை கனவும் அல்ல. அதாவது நமக்கு எது நிஜம் என்று தெரிகிறதோ அந்த நிஜத்தில் நாம் நடக்க வேண்டும், அந்த நிஜத்தை பற்றி கொண்டு நடக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கை எதற்காக புரியும். இப்போ you can never learn swimming with a coaching manual. You have to jump into water. அது மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுவாரஸ்யமான சிரமம் வாழ்ந்து பார்த்தா தான் புரியும் இல்லையா? நீங்க கொஞ்சம் வாழ்ந்து காட்டுங்க, அப்புறம் நான் வந்து வாழ்ந்துக்கிறேன்னா முடியாது. முடியுமா? முடியவே முடியாது. நாம வாழ்ந்தே தீர வேண்டிய ஒன்று. இந்த வாழ்க்கைக்கு மாற்று இருக்கிறதா? இஸ் தேர் எனி ஆல்டர்னேட்டிவ் டு லைஃப்? இல்லவே ஒருபோதும்
மரணம் இந்த வாழ்க்கைக்கு மாற்று என்று நினைத்து விடாதீர்கள். அது முடிவு கூட இல்லை. ஜெயகாந்தன் சொல்வார், ஜனனம் இந்த வாழ்க்கையில் துவக்கவில்லை என்றால் மரணம் அது முடிவாகவும் இருக்க முடியாது. அப்போ வாழ்க்கைக்கு ஒரு மாற்று கூட இல்லை இல்லையே. அப்ப வாழ்ந்தே தீர வேண்டிய ஒன்று. இது இக்கட்டா இன்பமா? இவ்வளவுதான் கேள்வி. வாழ்ந்தால் மட்டுமே புரிகின்ற ஒன்று, எந்த விதமான மாற்றும் இல்லாத ஒன்று, வாழ்ந்தால் மட்டுமே புரிகின்ற ஒன்று, எப்பொழுதும் மாற்றங்களுக்கு ஆட்படுகின்ற ஒன்று, இவை எல்லாவற்றையும் மீறி எந்த கணமும் நிலையாமையாலே ஆளப்படுகின்ற ஒன்று. இதற்கு பெயர் தான் வாழ்க்கை. சரியா? ஏன் அவ்வளவு சொல்ல மாட்டீங்க? நல்ல விஷயம் சொல்ல. இதுதான் உண்மை, இது நிதர்சனம். இதுதான் திரும்ப சொல்லுங்க, இந்த வாழ்க்கைக்கு மாற்று கிடையாது. வாழ்ந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். 3 வாழ்ந்தே தீர வேண்டிய ஒன்று. நமக்காக காலம் நிற்காது, நமக்காக சூழ்நிலைகள் மாற்றப்படாது இல்லையா? எங்க நமக்காக யாருமே காத்திருக்க போவதில்லை. ஒரு நிலையை தாண்டினால் நமக்காக யாரும் கருணை கொள்ளவும் போவதில்லை. வாழ்க்கையை வாழ்ந்தே தீர வேண்டும். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரே விதமான இலக்கை நிச்சயித்துக் கொண்டு ஒரே விதமான பாதையில் நடந்தாலும் அவர்களுடைய பயணம் என்பது தனித்தனியே தான் என்றால் அப்படித்தான் இந்த சிருஷ்டியிலே படைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு each human being is a distinct, separate energy system. அப்படிதான் வச்சு உங்க பயணம் உண்டு, அவங்க பயணம் அவங்க உங்க கைவந்து கொண்டு நடக்கலாம். அது வேற விஷயம். எவ்வளவு சுவாரஸ்யமா இருப்பார். அப்ப இது இக்கட்டு இல்லைங்கிறேன். ஆனா இது புரிய மாட்டேங்குதுங்கிறது வேணா ஒத்துக்கலாம். ரொம்ப நாளா நானும் வாழ்ந்து பார்க்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கு பின்னாடி என்ன, அது புரியல. புரிஞ்சிருக்கா? நான் முன்பு அப்படி இருந்தேன், அது வேணா நீங்க 10 வயசுல அப்படி இருந்தேன்றத வருஷம் தாமே தவிர அதுக்கு முன்பு தெரியாது. பிறப்பதற்கு முன்பு என்ன கதை தெரியாது. மரணத்துக்கு பின்பு என்ன ஆகிறது தெரியாது. அவையெல்லாம் தகவல்களே, அவையெல்லாம் தகவல்களே. பெரியோர்கள் சொன்ன அந்த தகவல்களை நாம் நிச்சயம் நம்புகிறோம். அதுல எந்த விதமான குறையும் இல்லை. அதை எதிர்த்து நாம் கேள்விகளும் கேட்பதில்லை, கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. அதையும் ஒத்துக் கொடுக்கிறோம். ஆனால் அவை நம்முடைய அனுபவமாக இல்லை. நம்பக்கூடிய தகவல்களாக, நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து வந்த தகவல்களாக அவை இருக்கின்றனவே தவிர நம்முடைய நேரடி அனுபவமாக அவை இல்லை. நம்முடைய நேரடி அனுபவமாக இருக்கிறது எது என்று கேட்டால் நம்முடைய சுவாசம். அது மட்டும்தான் நேரடியாக இருக்கு. இதனால்தான் வேதத்தில் வாயுவை துமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசியன், நீயே கண்கண்ட கடவுள் என்று வாயுவை வேதம் குறிப்பிடுகிறது. வேற எதுவும் தெரியாது. இந்த நூல் அதுக்கு போனா போச்சு இல்லையா? அப்புறம் காத்தாடி அம்பேல் தான். அது நம்ம பாஷை சொன்ன டீல், காத்தாடி டீல்ல அடுத்த காத்தாடியா பட்டம். அத மாதிரி ரகுக்கு பழகியா வந்துருச்சு. அப்போ நமக்கு பிரத்யட்சமா தெரிஞ்சது இந்த சுவாசம் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் இதை கவனிக்கும் போதுதான் நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். இந்த சுவாசத்தை நாம நடத்துகிறோம். இப்ப நான் இந்த டம்ளரை தண்ணி நான் எடுக்கிறேன். ஆனா என் சுவாசத்தை நான் இப்படி இதை எடுப்பது போல் நடத்துகிறேன் என்று சொல்ல முடியுமா? இந்த சுவாசம் அல்லவா நம்மை நடத்துகிறது. அதனுடைய தயவில் அல்லவா இந்த உடல் இங்கும் அங்கும் வசைகிறது. இத்தனை ஆசைகளையும் அபிப்பிராயங்களையும் அது ஏற்கிறது, சுமக்கிறது. எத்தனையோ எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டு அதனால் ஏமாற்றங்களை அனுபவிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த கம்பலை ஏறி இறங்குகின்ற இந்த சுவாசம் இல்லையா? இது பொய்யா? இது விபத்தா? இது கனவா? இது பிழையா? இது இக்கட்டா? இல்ல, இது சுவாரஸ்யம். யார் ஒரு வெற்றி பெறக்கூடிய மனிதன் என்று பார்ப்பீர்களானா, எவனுக்கு சுவாரஸ்யத்தில் சுவாரஸ்யம் இருக்கிறதோ அவனுக்கு தான் இல்லையா? கண்ணெதிரே அப்படி நிலவு அமிழ்த ஒளியை அப்படியே கொட்டி கவிழ்க்கிறது. எவ்வளவு பெரிய வானம், ஒரு சின்ன பொட்டு நிலவு. ஆனால் இந்த வானத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் தன்னுடைய அமிழ்த ஒளியானது நனைக்கிறது. எப்பேற்பட்ட வல்லமை, எப்பேற்பட்ட வல்லமை
வானம் எவ்வளவுதான் விரியட்டுமேயா, நம்ம பார்க்கக்கூடிய அவ்வளவு விரிந்த வானத்தை பார்த்தேன். இந்த ஊர்ல நிலா இது அழகா இருக்கையா, அப்படியே பறிச்சிடலாமா, இல்ல அங்க போய் உட்காந்துக்கலாமா? மொத்த அந்த வானத்துடைய மூலை முடுக்கெல்லாம் ஒரு தன்னுடைய அமிர்த கிரணங்களால் நனைத்து விடுகிறது, ஒளிமயமாக்கி விடுகிறது. அப்படி நாம் வாழதாதான் சின்ன நிலம், பெரும் பெரிய வானம், சின்னஞ்சிறிய நிலம். ஆனா அந்த வானத்துக்கு எழில் தருகிறது. 14 வாரங்களே வாழக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சி, அதிலும் 7 வாரங்கள் கூட்டுக்குள்ளேயே கிடக்கின்ற அந்த பூச்சி தான் மறையும் முன் தன்னுடைய வண்ண சிறகுகளால் நம்முடைய வாழ்க்கைக்கே வண்ணம் சேர்க்கிறது. அதற்கு பேர் தான் வாழுதல், அதுதான் லிவிங். கூட்டிலிருந்து மலருக்கு செல்லும் வழியிலோ அல்லது மலரில் இருந்து கூட்டுக்கு செல்லும் வழியிலோ மறித்து விழுகிறது தேனி. வாயில் தேனை ஏந்தியபடி, அதனுடைய இனிப்பை அறிந்தபடி, ஆனால் சுவைத்து அருந்தாதபடி. சரியா முகரி? கூட்டிலிருந்து மலருக்கோ அல்லது மலரிலிருந்து கூட்டுக்கோ சென்று கொண்டிருக்கும் வழியில் தான் மறித்து விழுகிறது தேனி என்று கவிஞன் சொல்லவில்லை, அறிவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார். அதன் வாயில் ஒரு தேன் துளியை ஏந்தியபடி, அதனுடைய இனிப்பு சுவையை அறிந்தபடி, ஆனால் அதை பருகிடாத ஒரு பத்திர உணர்ச்சியின்படி அது வாழ்கிறது, மறித்து விழுகிறது. எனவேதான் வாய் திறந்து தேன் துளித்திருக்கும் அந்த தேனியின் வாயில் நீங்கள் பாலூற்ற வேண்டாம் என்று நான் கவிதையாக நீங்கள் பாலூற்ற தேவையில்லை. இப்படி வாழ்வது வாழுதல், இது லிவிங். இப்படி வாழலாமே. நமக்கு தெரியாதது என்னன்னு பார்ப்போம். முதல்ல புகாரி ஜெட்லாக், தூக்கம் வரல, நேற்று இரவு முழுக்க தூக்கம் வரல, ஆனா பாட்டு வருது, இங்க அரங்கேற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு. முன்பு என்ன தெரியவில்லை, பின்பு என்ன புரியவில்லை, முன்பு என்ன தெரியவில்லை, பின்பு என்ன புரியவில்லை, முன்னிருக்கும் காட்சி நெஞ்சில் பதியவில்லை, எதை முழுதாய் அறியும் வரை மூச்சும் இல்லை. முன்பு என்ன தெரியவில்லை, பின்பு என்ன புரியவில்லை, முன்னிருக்கும் காட்சி நெஞ்சில் பதியவில்லை, எதையும் முழுதாய் அறியும் வரை மூச்சும் இல்லை, எதையும் முழுதாய் அறியும் வரை மூச்சும் இல்லை. வாழையடி வாழை என்று வளருது இந்த வாழ்க்கை, வாழ்ந்திடாமல் வீழ்வதுதான் வாடிக்கை. வாழையடி வாழை என்று வளருது இந்த வாழ்க்கை, இதில் வாழ்ந்திடாமல் வீழ்வதுதான் வாடிக்கை. அதில் வாழ்வை தேடி அலைவதுதான் வேடிக்கை, அதில் வாழ்வை தேடி அலைவதுதான் வேடிக்கை. எந்த நேரம் யமன் வருவான், எந்த நேரம் சிவன் வருவான், எந்த நேரம் யமன் வருவான், எந்த நேரம் சிவன் வருவான், சிந்தனையில் வாழ்பவர்கள் சிலரிங்கே, எதையும் சிந்திக்காமல் வீழ்பவர்தான் பலரிங்கே. எந்த நேரம் யமன் வருவான், எந்த நேரம் சிவன் வருவான், சிந்தனையில் வாழ்பவர்கள் சிலரிங்கே, எதையும் சிந்திக்காமல் வீழ்பவர்தான் பலரிங்கே. வெந்து வீழும் தீயினிலோ நொந்து வீழும் நிலத்தினிலோ, வெந்து வீழும் தீயினிலோ நொந்து வீழும் நிலத்தினிலோ, எந்த கணம் இந்த வாழ்க்கை முடியும், இந்த புதிர் என்றுதான் முடியும். எந்த கணம் இந்த வாழ்க்கை முடியும், இந்த புதிர் என்றுதான் விடியும். அம்மோய் வாழையடி வாழை என்று
வரும் வித்தை இல்லை, இது கண்ணெதிரில் விரிவதில்லை. இதுதான் நான் தான் வாழ்க்கையில் வருத நம்ம தான் கற்றுக்கணும். கற்று வரும் வித்தை இல்லை, கண்ணெதிரில் விரிவதில்லை, பற்றிருக்கும் வரையில் உண்மைப்படுவதில்லை, வினை புற்றிருக்கும் வரையில் வெளிச்சம் புகுவதில்லை. வந்த வழி தெரியும் போது செல்லும் வழி புரிந்துவிடும், வந்த வழி தெரிந்த போது செல்லும் வழி புரிந்துவிடும், நொந்த மனம் நூலே நீயாகும், உயிர் நோகாம தனியே உடல் வேகும், நொந்த மனம் நூலே நீயாகும், உயிர் நோகாம தனியே உடல் வேகும். அறிந்திடத்தான் வாழ்வு, தன்னை அறியும் வரை தாழ்வு, அறிந்திடத்தான் வாழ்வு, தன்னை அறியும் வரை தாழ்வு. அன்பு ஒன்றே நீதி, அதில் ஆனந்தமே மீதி, அன்பு ஒன்றே நீதி, அதில் ஆனந்தமே மீதி, ஆனந்தம். என்ன சரியா வாழையடி வாழை வளர்ந்த வாழ்க்கை. நாம் நமக்கு வாழ தெரிந்தாலும் வாழ தெரியாவிட்டாலும் வாழ்க்கை என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நமக்கு இதுக்கு முன்பு என்ன பின்பு என்ன தெரியவில்லை. இவ்வளவுதானே சங்கதி. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்து விடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெரிந்து விடும். இந்த பாட்டு தெரியாதவர்களே என்ன அழகா இப்ப நம்ம பேசுற இந்த தலைப்புக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு இந்த வரிகள் பாருங்க. நமக்கு எது தெரியாது, எங்கே வாழ்க்கை தொடர்ந்து தெரியாது, எவ்விதம் முடியும் தெரியும், எவ்விதம் முடியும் தெரியாது, அந்த டீடைல்ஸ் நமக்கு தெரியாது. இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த பாதையில போனோம், இந்த பயணம் ஆதாரம் சார் எவ்வளவு நல்ல மனிதன், எது வேணா முல்லைக்கு தேர்ந்தவர்கள் மாறி வயலுக்கு போர்வை போத்திய வேகங்கள்லாம் புதுக்குடி பாட்டு மாதிரி எவ்வளவுதான் போச்சு. அவ்வளவுதான் ரொம்ப சமாதி ஆயிடும். இப்ப நல்லா இருக்கீங்க. கஷ்டம். ரைட், வெரி குட். உனக்கு அவ்வளவு மியூசிங்கா இருக்குல்ல. சரி, அப்போ இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சாச்சு. இந்த நம்முடைய வாழ்க்கை இரண்டு அம்சங்களால் ஆளப்படுகிறது. ஒன்று மாற்றம், இன்னொன்று நிலையான. என்ன வித்தியாசம்? மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாமே சூழ்நிலையினுடைய மாற்றங்கள் தான். நம்ம குழந்தையா இருந்தோம், இப்போ என்ன வயசு உங்களுக்கு, நீங்க ஒத்துக்கலைனாலும் ஏதோ ஒரு வயசு வந்துருச்சு உங்களுக்கு, அப்படி இருக்கிறோம். நாளைக்கு காணாம போயிடுவோம். படத்துல மாலை, அப்புறம் அது அசௌரியமா இருக்குன்னு பசங்க கைட்டு வச்சிருவாங்க. இவ்வளவுதான் நம்ம. இதெல்லாம் மாற்றம். அந்த மாற்றங்களை பார்க்கிற நிலையில நம்ம இருக்க மாட்டோம். இருக்கும் போதே புறக்கணிக்கப்பட்டு விடாமல் இங்கிதமாக நடந்து கொள்வோம். அப்படி போயிடும் இல்லையா? இது மாற்றம், இதெல்லாம் மாற்றம். இந்த மாற்றம் மட்டும் இல்ல, வறுமையில இருப்போம், வளமாக இருக்கிறோம், இது மாற்றம் இல்லையா? பெரிய வள செழிப்போடு இருந்தோம், இன்னைக்கு திடீர்னு சரிந்து போறோம், அது ஒரு மாற்றம். ஐயா வாங்க, நீங்க அப்பப்போ வரதுக்கு தயங்கவே வேண்டாம்.
பெரிய வெல்விஷரா இருக்கு தியாகராஜன். இந்த மாற்றங்கள் ஒன்று புற மாற்றங்கள், இன்னொன்று சூழ்நிலைகளுடைய மாற்றம், அவையும் புற மாற்றங்கள் தான். மூன்றாவது அக மாற்றங்கள் இருக்கு. நம்ம தீவிரமாக கொண்டிருந்த கொள்கைகள்லாம் திடீர்னு ஒரு தரிசனம், ஒரு ஞான தரிசனத்துக்கு முன்னால் தூள் தூளாகி போகும். இந்த அறிவு நேர்கின்ற, நல்ல அறிவு நேர்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை வெட்கம் பிடுங்கி தின்கிறது. At every point of realization in this grand journey towards the ultimate destination, you are in for a lot of embarrassment. அந்த இலக்கை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பயணத்திலே நிறைய நிலையங்கள் இருக்கின்றன. There are several stations of realization before we attain that so-called ultimate elusive liberation. But at every station you are in for a lot of embarrassment. வெட்கம் நம்மை பிடுங்கி தின்கின்ற அறிவுத்திறன், அதுதான் அறிவு நிலைகள் இருக்கு. அப்படி இவையும் மாற்றங்கள் தான். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா இந்த மாற்றம் நமக்கு புரிஞ்சுது. சின்ன வயசுல நமக்கு தாய் சோறு ஊட்டும் போது எத்தனை கதை சொல்லி சோறு ஊட்டினாங்க, எத்தனை பொய்கள் சொல்லி நமக்கு சோறு ஊட்டினாங்க. எத்தனை பொய் சொல்லியிருப்பாரு. தலையாய பொய் என்னன்னா, அது பாத்தியா தென்னை மரம் தெரியுதாடா, தெரியுது, அழுது நேர்ப்பா. ஒரு காட்சி காமிக்கும் போது குழந்தை தெரியுது. அந்த ஓரை ஒன்று பாத்தியா, அப்பா லேசா அசைஞ்சிட்டு இருக்கா, ஏன் அசைஞ்சு தெரியுமா, பாருடா நிலா அதுல உட்காந்து ஆமா வாய்ப்படுறது சொல்ல. நிலா தென்னங்கீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. எவ்வளவு பொய். ஆனா அந்த பொய்யை அவள் சொல்ல, அதனால் வியந்து நம் வாய் திறக்க, அதனால் தானே சோறு உள்ளே போயிற்று, அவளுடைய அன்பும் உள்ளே போயிற்று. அன்றைக்கு அவள் பொய் சொல்லி நம்மை ஊட்டி வளர்த்ததால் தான் இன்று எந்த பொய்யர்களிடமும் ஏமாறாமல் நாம் இருக்கிறோம். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மாற்றங்களுக்கு இது ஒரு ஆழமான உதாரணம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப அதை நம்புவோமா? நம்ப மாட்டோம். அம்மா மேல கோபம் வருமா? வராது. ஜெயகாந்தன் இதைத்தான் சொல்லுவாரு, அந்த காட்டி கொடுக்கும் உண்மைகளை காட்டிலும் என்னுடைய பொய்கள் மேன்மையானவை. இந்த அருமையான வாசகம். இது மேன்மையான இந்த பொய்கள். இப்படி மாற்றங்கள் இருக்கு. இன்னொன்னு நிலையாமை இருக்கிறது. இந்த நிலையாமையினுடைய அம்சம் என்ன? மரணம். ஆதிசங்கரரை பத்தி அற்புதமான ஒரு திரைப்படம் வந்தது. ஜிவி ஐயர் எடுத்த திரைப்படம். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதுல இருக்க சுவாரஸ்யமா ஒருபுறம் இருக்க, ஒரு அருமையான அமைப்பு வச்சிருந்தாரு அந்த திரைப்படத்துல. கூடவே ஒரு தோழன் இருப்பான், பக்கத்துல இருக்க மாட்டான், எதிர இருப்பான். ஆதிசங்கரர் எங்க இருந்தாலும் அவர் பார்த்து அப்படி சிரிச்சிட்டு இருப்பான், இல்ல வேப்பங்குச்சியை கடிச்சிட்டு இருப்பான். அது யாருன்னா மரணம். மரணத்தை உருவகப்படுத்தி அப்படி ஒரு கேரக்டரா சித்தரிச்சு வச்சிருக்காரு அந்த டைரக்டர். இன்னும் அருமையான இருப்பாரு. ஆதிசங்கரருக்கே கதி அப்படிதான். அதாவது தாயினுடைய கர்ப்பத்தில் இந்த உயிர் துளிர்த்த கணத்தில் இருந்தே மரணம் நம்முடைய பிடரியை கவியபடிதான் இருக்கிறது. வெளியில வந்த பிறகு நினைக்காதீங்க, உள்ள இருந்து போற குழந்தைகள் உண்டு இல்ல, உள்ளே உயிர் தோன்றுவதும் உண்டு, அங்கேயே உயிர் மறைவதும் உண்டுதான். எனவே தாயினுடைய கர்ப்பத்தில் உயிர் துளிர்த்த கணத்தில் இருந்தே மரணம் என்பது மனிதனுடைய பிடரியை, உயிரின் பிடரியை கவியபடிதான் இருக்கிறது. இதுதான் நிலையாது. எவனும் நேரம் கணிக்க முடியும். எந்த நேரத்துக்கு போனா ஆட்டம் க்ளோஸ் போயிடும். எருமக்கடா மேல எமன் வந்தாலும் நமக்கு தெரியாம இருக்கலாம். திடீர்னு கண்ணு கிளம்பு இல்லையா, இன்னொரு அரை மணி நேரம் பேசணும்னா சொல்ல முடியாது. இருக்கிறவங்க போரை கூட்டு போயிடுவான்னு. அதனால நிலையாமையால் தான் ஆளப்படுகிறது. சரஸ்வதி நதி இருந்தது, திடீர்னு காணாம போயிடுச்சு. ஒரு நாகரிகமே காணாம போச்சு. ஜியோலாஜிக்கல் பினாமினா. இட்ஸ் நாட் an uncommon thing. நமக்கு பெரிய பிரமிப்பு அல்லது பொய். நம்ம நம்ப முடியாத விஷயங்கள் நமக்கு பொய். ஆனா விஞ்ஞானிகளுக்கு அப்படி இல்லை, பொய். அது ஜியோலாஜிக்கல் பினாமினா அவர் சொல்லுகிறார். இப்ப நிலையாமை என்பது மனித உயிருக்கு இங்க சிருஷ்டியில் எல்லாத்துக்கும் நடக்கின்ற ஒன்றுதான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பெரியவங்க, இது அழிவு இல்லடா மாற்றம்ன்றாங்க. நிலையாமை நம்ம சொல்றோம், உயிர் போகுதுன்னு சொல்றோம்,
உடல் வந்து இனிமேல் பயன் இல்லை, அது மக்கி போகுது, மண்ணோடு மண்ணா போகுது, தீயோடு தீயா போகுதுன்னு சொல்றோம். ஆனா இது அழிவு இல்ல, மாற்றம். இப்ப மாற்றத்தினுடைய இன்னொரு பரிமாணம், நிலையாமையினுடைய இன்னொரு பரிமாணம், ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். வாயு பழத்தை உண்கிறது, வழியில் அதன் தோல் விழுகிறது, பசுவின் வாயில் நுழைகிறது, பாதையில் சாணம் விழுகிறது, தாயின் கையில் பந்தாகி தட்டப்பட்டு காய்கிறது, தணலில் உணவை சமைக்கிறது, சாம்பல் தேய்த்து கரைகிறது. வாயோ பழத்தை உண்கிறது, வழியில் அதன் தோல் விழுகிறது, பசுவின் வாயில் நுழைகிறது, பாதையில் சாணம் விழுகிறது, தாயின் கையில் பந்தாகி தட்டப்பட்டு காய்கிறது, தணலில் உணவை சமைக்கிறது, சாம்பல் தேய்த்து கரைகிறது. கர்ணம் வருடிய காற்றை தான் கடலை புரட்டி எடுக்கிறது. முன்னே சுடரை காக்கிறது, மூடும் தீயை அணைக்கிறது, மூச்சை மறந்த மானிடன் மேல் மூடும் தீயை வளர்க்கிறது. அழிவென்று எதுவும் இல்லைகா, அத்தனையும் வெறும் மாற்றம் தான். அதான் கருது. நிலையாமை, இந்த மாற்றம், இது ரெண்டையும் சேர்த்து வைத்து நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார். பெரிய குடும்பமே இப்போ புகாரி என்னோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறான்னு தெரியும். ரொம்ப மனசு மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க்கையை பத்தி பேசுறதோட மகிழ்ச்சி இல்லையா? இப்ப என்ன ரெண்டு அம்சம், ஒன்று மாற்றங்கள், இன்னொன்று நிலையாமை. அந்த நிலையாமையினுடைய தலைமை வந்து மரணம். எந்த நேரத்திலும் மரணம் சம்பவிக்கும் என்பது ஒரு அச்சுறுத்தலாகவே நம்முடைய முன்னோர்களுக்கு இல்லை. இருந்திருந்தால் இத்தனை சாதனைகள் இருந்திருக்காது. நான் சொல்வது எழுத படிக்க தெரிந்த நாகரிகம் பிறந்த காலத்துக்கு பிறகு சொல்லல. நெருப்பு என்ற ஒன்றை கண்டுபிடித்தாங்க மனுஷன், நெருப்பினுடைய பயனை கண்டுபிடித்தாங்க. முதல்ல எப்படி தெரிஞ்சு கொண்டிருப்பான் நெருப்ப, நெருப்பினுடைய அழிக்கும் சக்தியை தான் தெரிந்து கொண்டிருப்பான் இல்லையா? அவன் மூட்டல் நெருப்பு. ஒரு மின்னல் வந்து ஒரு மரத்தை தாக்கி அது பற்றி எரிந்து கூட இருந்த இவனும் காய்ந்து போகும்போது நெருப்பினுடைய பயனை அவன் அதனுடைய அழிக்கும் சக்தியிலிருந்து கண்டுகொள்ளுகிறான். ஆதி மனிதன் அதன் பிறகு நெருப்பை ஆக்கும் சக்தி ஆக்கினான் என்று அவனுக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டும். சுட்டு திங்கலாமையானத அவன் தான் நமக்கு நம்ம பாட்டனுக்கு முப்பாட்டன் கற்றுக் கொடுத்தான் இல்லையா? சுட்டபழம் அவனால் தான் வந்தது. அப்போ அதிலிருந்து அவன் கற்றுக் கொடுத்து நமக்கு செய்திகள் பரம்பரையாக வந்து இன்று வரைக்கும் நாம அதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த முன்னோர்கள் அதனால என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எது ஞானம்? முன்னோர்கள் செய்ததுதான் ஞானம். என்ன அதனுடைய அந்த ஞானத்தினுடைய அம்சம்? கண்ணன் இதை கேள்வி. எதையும் அதற்கு உரிய இடத்தில் வைக்க வேண்டும், அதுக்கு பேர் தான் ஞானம். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, கருத்தாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, keep it in its appropriate place. அவ்வளவுதான். இதை நம்ம திங்ஸுக்கு நம்ம அப்ளை பண்றோம். இங்க நான் கனடாவில் பாக்குற எல்லா வீடுகளும் ரொம்ப நேர்த்தியா வச்சிருக்கிறாங்க. நமக்கு கூச்சமா இருக்கு உள்ள போறதுக்கு. ஒரு பாத்ரூம் கோயில் மாதிரி வச்சா காரியம் எப்படி நடக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. நம்ம இவ்வளவு சுத்தத்துக்கு பழக்கப்பட்டது இல்லையா, கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதே மாதிரி பொருள்ல இவ்வளவு நேர்த்தி, பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறீங்க. ஆனா உறவுகளை ஏன் உங்களால வைக்க முடியறது இல்லை? நெருடல் ஏற்படுகிறது, விரிசல் வருகிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. எதிர்பார்ப்பு இருந்தா பின்னாலே சிரிச்சுக்கிட்டே ஏமாற்றம் வருகிறது. நம்ம சிரிப்பு அத்தோட காய், அது சிரிச்சுக்கிட்டே கருத்துக்களை ஏன் அதற்குரிய இடத்துல வைக்க முடியவில்லை? அது அவர் கருத்து, இது இவர் கருத்து, இது என் கருத்து. ஆனா அதுக்கு நேசத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் முழுக்க முழுக்க சாமி கும்பிடுறவனா இருக்கலாம், உங்களுக்கு சாமினா பிடிக்காதவங்களா இருக்கலாம், நாம பகையாளியா இருக்கணும். அது ஏன் நமக்கு உரைக்கல? இந்த கருத்தா நம்ம உருவாக்கியது, நாம தானே கருத்தை உருவாக்கினோம். நாம் எல்லாரும் மனிதர்களாகத்தானே பிறந்தோம். அதே பிறப்பு, வளர்ச்சி, பிணி, தேய்மானம், இறப்பு, இந்த அம்சங்களால் ஆளப்படுகின்ற சாதாரண விதியின் சுழற்சிகளை வெற்று காகிதம் வந்ததானா உறவுகளை ஏன் நம்ம வைக்க முடியல அதற்குரிய இடத்துல?
நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? உறவு என்ன பண்ணாங்க? மரணத்தையே அதற்குரிய இடத்துல வச்சாங்க. இதுதாங்க வெற்றி. எது எப்பொழுதும் நம்மை அச்சுறுத்தி கொண்டு இருக்குமோ அது கொஞ்சம் கூட அச்சப்படாம, என்ன நீ நான் மரணம் அப்போ சோவாட் நான் எப்ப வேணா எடுத்துக்க, அதுல என்ன? அதை நீ சொல்லிட்டே இருக்க வேணும், அங்க இருந்து பேசாம மரணத்தை நீ அங்க இருந்து. அதான் ஆதிசங்கர படத்துல வரும். அது திண்ணையில சிரிச்சிட்டு நீ பாட்டுக்கு, நானும் ஒண்ணு பார்த்துட்டு இருப்பேன், நீ தான் என்ன பார்த்துட்டு இல்லையா? சரிதான் போவேன். மரணம் பார்த்தபடி இருக்கட்டும், அதுக்கு எனக்கு என்ன போச்சு? எனக்கு வேலை இருக்கு. நான் மரிப்பதற்குள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று இதுதான் நம்முடைய முன்னோர்கள் காட்டிய ஞானம். 32 வயது தான் நம்ம ஆதிசங்கருக்கு சொல்லுவோம். என்ன வாட்டர் இம்பாக்ட். இன்னைக்கு அவருடைய அருட்கொடையான ஒரு இடத்துல தான் நம்ம இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணதாசன் பாட்டு வரைக்கும் பேசணும், நம்முடைய கேள்வி வரைக்கும் பேசணும். ஏன்? ரொம்ப சிம்பிளா வச்சுக்க. அவர் அதை எழுதினார், இதை சொன்னாரு, அத்வைதம் நிறுவினார், அதெல்லாம் விட்டுருக்க. அவர் மரணத்தை அதற்குரிய இடத்தில் வைத்து விட்டு தனக்கு விதிக்கப்பட்ட வேலையை செய்ய போனார். அவ்வளவு. இதுதான் ஒவ்வொரு மனிதனும் செய்ததான். இதற்காகத்தான் வாழ்க்கை. மரணத்தை கண்டு அஞ்சுவதற்கல்ல, மரணத்தை வெல்லும் வழி என்ன என்று தலையை குடைத்துக் கொள்வதற்காக அல்ல. மரணம் மதிக்கின்ற சக்தியோடு அங்கே இருக்க, நான் வாழுகின்ற வரை வாழுகின்ற சக்தியோடு வாழ்வாங்கு வாழ்வி. இதுதான் இதற்காக கொடுக்கப்பட்டதுதான் வாழ்க்கை. நீங்க திருவள்ளுவர் உடவா நமக்கு ஞானம் இருக்கு. வாழ்க்கையை திருவள்ளுவர் உடவா நம்ம ஆழமாக துல்லியமாக பார்த்திருக்க முடியும். அவர் எங்க வைக்கிறார் இந்த குறள்? அது பாருங்க. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகிறார். எங்க வைக்கிறாரு? இந்த இடத்துல வைக்கிறார். துறவிக்கு சொல்லல. இத உங்களையும் என்னையும் மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு பட்ஜெட்டை போட்டு எங்க இடிக்குது, அதுக்கு யார் காரணம் ஒரு சின்ன போராட்டம் பட்டிமன்றம் வச்சு சாலமன் பாப்பா போயெல்லாம் அதுக்கு கூப்பிட முடியாது, தீர்ப்பு வழங்க நம்மளே ஒருத்தர் சமாதானமாகி ஒரு காப்பியிலோ அல்லது ராத்திரி நேரத்து அந்தரங்கத்திலோ அந்த சண்டை முடிந்து மறுநாள் ரம்மியமாக விடுகிறது. இதுதான் நம்ம வாழ்க்கை வாழுது. இப்படி வாழுகின்ற நமக்கு சொல்லி இருக்கிறார் இந்த குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நிலையாமையே ஒரு 10 குறள் எழுதின குறள் திருவள்ளுவர். நிலையாமையை பத்தியே 10 குறள் எழுதின திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்துங்கிற நீர்க்குமிழிதான் வாழ்க்கைங்கிறது வள்ளுவருக்கு நமக்கே தெரியுதுன்னா வள்ளுவருக்கு தெரியாதுல்ல. எவ்வளவு சின்ன நீர்க்குமிழி அவருக்கு என்ன தெரியும் சொல்லியம்மா. அப்ப எப்படா வாழ்வாங்கு வாழ்வு? நீங்க இப்படித்தான் அதனுடைய இடத்தில் அதை வச்சுட்டு நம்முடைய வேலையை நம்ம பார்க்கணும். நம்முடைய வேலைக்கு சம்பாதிப்பது மட்டுமல்ல. நம்முடைய வேலை ஒரு வீடு கட்டி முடிச்சா அடுத்த வீடு கட்டி, அது அல்ல நம்முடைய வேலை. இது எதுவும் நிக்காது. இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை. தாராளம் மேக் யுவர் மில்லியன்ஸ் பட் வித்தின் தி ஃப்ரேம்வொர்க் ஆஃப் தர்மா என்று இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார். பணம் சம்பாதிக்காதுன்னு யாருமே சொல்லல. ரிக்வேதத்துல ஒரு வாக்கியம் வருகிறது, 100 கைகளால் பொருள் ஈட்டு 1000 கைகளால் அள்ளி வழங்குகிறது. எல்லா மதத்திலும் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கும். 100 கைகளால் பொருள் ஈட்டு 1000 கைகளால் அள்ளி வழங்குது. என்ன அருமையான ஒரு கருத்து. அப்போ இதைத்தான் என்னோட குருநாதர் சொல்றார், தனம் கம்ஸ் அவுட் ஆஃப் தானம் by locking it, you are blocking it. நம்ம பொருள் இருந்தா தானம் செய்யறோம் நினைச்சுக்கிறோம். தானம் செஞ்சு பார் பொருள் வரும். அதுதான் தத்துவம். இதுதான் வாழ்வாங்கு வாழ்தல். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? இந்த மரணத்தை பத்தி இன்னொரு சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கைக்கு இன்னும் தெம்பாரு. எப்ப வேணா வரலாம் மரணம். ஆனா நம்ம நினைச்ச நேரத்துல வரலாம். அதுதான் மரணம். மரணம் வச்சிருக்கிற நமக்கு வச்சிருக்கிற யோசிச்சு பாருங்க. பாவானா வந்துருமா? வர வீட்டு வேலைக்காரே வந்து இல்லைங்க எங்க ஊர். உங்களுக்கு அது கிடையாது. மரணம் வானா வருமா? நீங்க கூப்பிட்டா இறைவன் வந்துருவான், மரணம் வர. நீ கூப்பிட்ட நேரத்தில் மரணம் வராது. அழைக்கும் தொலைவில் ஆண்டவன் இருப்பான். ஆண்டவனை விட அருகில் இருக்கிறது மரணம். ஆனால் அது நிச்சயிக்கின்ற நேரத்தில் தான் அது. எவ்வளவு சுவாரஸ்யம் பாருங்க இந்த வாழ்க்கை. இதுதான் எங்க பாட்டிமாரெல்லாம் ரொம்ப 90 வயசு கடந்து வாழ்வாங்க. வாழ்ந்தா என்ன ஆகும்? நிறைய பேர் இறப்பதை பார்க்கணும் குடும்பத்துல.
அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய மாப்பிள்ளைகள், பேரங்கள்லாம் இறப்பதை கூட அவர்கள் பார்த்திருக்க. எவ்வளவு கொடுமையா இருக்கு. They will feel unduly guilty. அது அந்த மரணத்துக்கும் அவங்க காரணம் இல்லை, இவங்களுடைய நீண்ட ஆயுளுக்கு இவங்க காரணம் இல்லை பாவம். ஆனா ரொம்ப மனசு துக்கப்படுவாங்க. அப்படி ஒரு பாட்டி, பேர் சொல்ல விரும்பல, நம்ம கடையத்து பாட்டி தான். என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டா சூப்பரா சொன்னாங்க பாரு. என்னடா கேள்வி, இடம் திரும்பி கொடுத்துறாரு. 93 வயசு சாகலையா, கிளாக் மாறி போச்சா, என்னடா கேள்வி கேட்கிற, இடம் திரும்பி எடுத்துறாரு. அப்போ இன்னொரு பாட்டியை கேட்கிறேன், இல்லடா என்ன செய்யறது, சீட்டை தொலைச்சிட்டான், அந்த எமன் இருக்கானே சீட்டை தொலைச்சிட்டான். எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு வேதனை. அந்த வேதனை யாருக்கும் வர முடியாது, வரக்கூடாது. அதாவது புறக்கணிக்கப்படுவது மரணத்தை விட கூடியது, நோயை விட கூடியது புறக்கணிக்கப்படும். ஏன் அவங்களுக்கு அந்த துக்கம் வருது? புறக்கணிக்கப்படுகிறார். அதனால காசிக்கு நான் போன பொழுது அந்த படகோட்டி என்னை எங்கேயுமா கூட்டிட்டு போனான். பெரிய மீசக்கா ஒரு துறையா நிறுத்தி அதனுடைய கதையெல்லாம் சொன்னான். ஏன்னா என் மனைவி அழகா ஹிந்தி பேசுவான். ஓ பையா கையானா போச்சு தொலைஞ்சான். ஒரு பாசக்காரன் 50 ரூபா 300 ரூபா கொடுத்தோம், 30,000 ரூபாய்க்கு கடை சொன்னான். ஒரு துறையா நிறுத்தி இது எது தெரியுமா, இது தெரியுமான்ட்டு. அப்போ ஒரு இடத்துல வந்த போது விழுந்து சிரிக்கிறான் நிறுத்திட்டு. எனக்கா பயம், நமக்கு இதுலயே மூழ்கிடுவோமோன்னு பயம். கங்கை தண்ணினா இன்னும் பயம். எதுக்குடா சிரிக்கிற சொல்லிட்டு, சரிடா அப்படின்னா இதுக்கு பேரு முக்தி தான். இந்துக்களுடைய நம்பிக்கை காசியில இறந்து போனா நம்ம முக்திக்கு போவோம் அப்படின்ட்டு. அதுக்காக ரொம்ப தொலைவில் இருந்து வயதானவர்கள், நோயுற்றவர்கள் இங்க தங்குவாங்க, முக்தி தாங்க தங்குவாங்க. ஆனா தங்கிட்டா தினமும் கங்கா ஸ்நானம், கங்கை தண்ணி குடிக்கிறாங்க, சாத்வீகமான உணவு, ரொட்டி விநியோகம் பண்ணுவாங்க, இலவசமா கொடுப்பாங்க. இந்த தொலைக்காட்சி சீரியல் கொடுமை, சீரியல் கில்லிங்லாம் கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது. விஸ்வநாதர் தரிசனம், காலையில பிஸ்மில்லா கான் ஷெனாய், அதுல அப்படியே கேட்டு உடம்பு குணமாகி வேற வழியே இல்லைன்னு தங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப நடந்து போய் அங்க போய் செத்து போயிடுவாங்க. நான் போயிருவேன் போனது பல ஆரம்பிச்சு. சிலருக்கு வாழவே மனசில்ல, பலருக்கு போகவே மனசில்ல. சிலருக்கு வாழவே மனசில்ல, பலருக்கு போகவே மனசில்ல. சீட்ட தொலைச்சிட்டா யமராசன்னு சிந்தி அழுகிறாங்க. சிலர் சீட்ட தொலைச்சிட்டா யமராசன்னு சிந்தி அழுகிறாங்க. பலர் ஆட்டம் முடிஞ்சாலும் அதுக்குள்ள எதுக்குன்னு ஆத்திரம் கொள்ளுறாங்க. பலர் ஆட்டம் முடிஞ்சாலும் அதுக்குள்ள எதுக்குன்னு ஆத்திரம் கொள்ளுறாங்க. வாவா இன்னா வருமா மரணம் வாழ்ந்தே தீரங்க. வராது இன்னு தெருவுல தெரிஞ்சா எரும துரத்துதுங்க. வாவா இன்னா வருமா மரணம் வாழ்ந்தே தீரங்க. வராது இன்னு தெருவுல தெரிஞ்சா எரும துரத்துதுங்க. இதுதான் மரணத்தின் மாயமடா, ஒவ்வொரு மனுஷனும் தாயமடா. இதுதான் மரணத்தின் மாயமடா, ஒவ்வொரு மனுஷனும் தாயமடா. கண்ணுக்கு எதிரே கட்ட வெந்தாலும் கண்ணு துறக்கலீங்க. புத்தி வரலையே. கண்ணுக்கு எதிரே கட்ட வெந்தாலும் கண்ணு துறக்கலீங்க. யார் போனாலும் நான் இருப்பேன்னு நம்பி சாகுறாங்க. யார் போனாலும் நான் இருப்பேன்னு நம்பி சாகுறாங்க. யமனுக்கும் எருமைக்கும் சிரிப்போ சிரிப்பு, இடையில ஒரு நெருப்பு. யமனுக்கும் எருமைக்கும் சிரிப்போ சிரிப்பு, இடையில ஒரு நெருப்பு. அட மண்ணுக்கு நெருப்புக்கு மத்தியிலேதான் மனுஷன் கடலிருப்பு. மண்ணுக்கு நெருப்புக்கு மத்தியிலேதான் மனுஷன் கடலிருப்பு. இதுதான் விதியின் தாழ்வாரம், எல்லாம் வீதியில் வியாபாரம். இதுதான் விதியின் தாழ்வாரம், எல்லாம் வீதியின் தாழ்வாரம், வீதியில் வியாபாரம். சரியா?
இல்லையா? புகாரி அந்த தாயமடாகும் போது ஒரு தலையை அசைச்ச பாரு, அதுதான் என் சன்மானம். இந்த பாடல் எந்த படத்துல இருந்தா? எந்த படம் நீங்க இந்த இடத்துல சொந்த பாட்டியா? ஒரு பாட்டு எழுதினார். நிறைய வரணும். இப்படி இருக்கிற வாழ்க்கை பாருங்க, நிலையாமை, மரணம் எந்த நேரத்திலும் போயிடலாம். ஆனா நீங்க நினைச்சா போக முடியாது. இப்படி இருக்கிற வாழ்க்கையை தான் அவ்வை பாட்டி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எப்பேற்பட்ட ஞானி எங்க பாட்டி, உழுக்கு பாடின எங்க பாட்டியோட ஞானி நீங்க பார்க்க முடியும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்புட. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், நம்ம ஸ்லோகம் அதுதான் சொல்லுவோம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுதான். ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த உலகம்ங்கிறது வந்து செயல்களுடைய களம். இந்த செயல்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலிருந்து விளைவுகளை தப்ப முடியாது. நான் இந்த டீயை கவிழ்த்து மாட்டேன், கவிழ்த்துட்டே நிறுத்த முடியாது. கொட்டுறது தான் அதனுடைய விளைவு. தெரியாம கவிழ்த்துட்டேன்றதுக்கு அது மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்து உட்காராது. சினிமாவில் வேணா செய்யுமே தவிர இந்த நிதர்சனம் வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இல்ல, சினிமாட்டிக்கா இருக்காது நிதர்சனம். அப்போ இந்த செயல் தான் ஒரு விளைவு. இப்ப மிருகங்களுக்கு செயல் இல்லையா? தாவரங்களுக்கு செயல் இல்லையா? அதுகளுக்கு விளைவு இருக்க, அதுக்கும் விளைவு இருக்கலாம். ஆனா அந்த விளைவுகள் மனிதனுடைய செயலுக்கு இருக்கக்கூடிய விளைவுகளை போல இருக்காது. ஒரு புலி ஒரு மானை அடிச்சு தின்னுச்சுன்னா அது பாவமாக எந்த மதத்திலும் கருதப்படுவதில்லை. ஆனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வஞ்சித்தால், வஞ்சிக்க நினைத்தால் அது பாவமாக கருதப்படுகிறது. வெக்காமை அதிகாரத்துல ஒருவருடைய பொருளை களவாட நினைத்தலே குற்றம், அதுவே பாவம் என்று வள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த திருட்டை விலங்குகள் செய்கின்றன, அவற்றுக்கு பாவம் கிடையாது. கொலையை விலங்குகள் செய்கின்றன, அவற்றுக்கு பாவம் கிடையாது. கொலையை சில மலர்கள் கூட செய்கின்றன. வண்டு உட்கார்ந்தோடு மூடிக்கொள்ளுகின்ற மலர்களை இந்த நேஷனல் ஜியோகிராபியில் பார்க்கும்போது அதுக்கப்புறம் மலர் கிட்டே போறது இல்லை. அப்படி இருக்கு. ஆனா அது பாவம் கிடையாது. செயல் இருக்கா இல்லையா? தாவரங்கள்லயும் செயல் இருக்கு, விலங்குகள்லயும் செயல் இருக்கு. விளைவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு உயிர் பலியாகிறது, ஒரு உயிர் வளர்கிறது. ஆனா பாவ புண்ணியம் இருக்கா? இல்லை. நீ நன்மையே செய்ய வேண்டும், நீ இனிமே தீமை செய்யக்கூடாது என்று ஒரு கரடி வந்து ஒரு நரிக்கு போதித்ததாக வரலாறு இருக்கா? ஒரு முருங்கை மரத்துல இருந்து ஒரு வேதாளம் உட்கார்ந்து வேப்ப மரத்துக்கு சொன்னதா கதை இருக்கா? கிடையாது. எல்லா அறிவுரையும் நமக்கு தான். எல்லா பாவ புண்ணிய தகராறும் கணக்கும் வழக்கும் நமக்கு தான். ஏன்? அதுக்கும் உயிர் இருக்கு, நமக்கும் உயிர் இருக்கு. அதுக்கு மரணம் இருக்கு, நமக்கு மரணம் இருக்கு. ஆனா நமக்கு மட்டும் ஏன் இந்த நன்மை தீமை இதை செய்யாதே செய்ய இருக்கு அப்படின்னு கேட்டா, மனம்னு நமக்கு ஒன்று இருக்கு, அதுகளுக்கு மனம் கிடையாது. அவ்வளவு அழகா மலர் விரிக்குது, அந்த செடிக்கு மனம் கிடையாது, மலருக்கு மனம் இல்லையா? நமக்கு மனம் இருப்பதால் நாம் மணப்பதில்லை. அதற்கு மனம் இல்லாததால் அது மணக்கிறது இல்லையா? ஆனால் அந்த கொலை செய்கிற மிருகங்களுக்கு மனம் இல்லை, எனவே பாவம் இல்லை. அதுவும் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கு மத்தே துணைங்கிறது. புலி மான் அடிக்குது, அடிச்சு திங்குது, தன் குட்டிகளோடு சேர்த்து பகிர்ந்து கொள்கிறது, தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறது. அந்த பாவமும் இல்லை, புண்ணியம் இல்லை. நமக்கு மனம் என்ற ஒன்று நமக்கு இருப்பதால் என்ன அர்த்தம்? அவேர்னஸ் இருக்கு. நம்ம செய்யறது இது சரியா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு வயது இங்க தெரியாம தப்பு செய்யறது இல்லை. எல்லா பாவி பயங்களும் தெரிஞ்சேதான் பாவம் பண்றோம் இல்லையா? இதுதான் பாவம். கண்ணதாசன் அங்கலாச்சு சொல்லுவார், திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றார்.
சீட்டாடும் மனிதனும் சீட்டை புரட்டுகையில் சிவனையே நாடுகின்றான். முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்த பின் முருகனை கூவுகின்றான். முச்சந்தி மங்கையும் முக்காடு கலைகையில் முதல்வனை நாடுகின்றான். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர்கொண்ட கூந்தலை தென்ற தாளாட்டிடும் முதலை மீனாட்சி உமையே. எல்லாரும் தெரிந்தேதான் தவறு செய்கிறோம். தெரியாம நம்ம செய்யக்கூடிய தவறுங்கிறது வந்து நடைமுறையாக எறும்பு நசிக்கிறோம். இதுதான் தெரியாம செய்யக்கூடிய தவறாக. அப்ப தெரிந்துதான் செய்ய உனக்கு உணர்வு இருக்கிறது. உன்னுடைய செயல்களுக்கு பின்னே உந்துகின்ற சக்தியாக உணர்வு என்று ஒன்று இருப்பதால் உன்னுடைய செயலுடைய விளைவுகளுக்கு நீ பொறுப்பேற்க வேண்டியதாக இருக்கிறது. விலங்குகளுக்கு அந்த பொறுப்பு கிடையாது, தாவரங்களுக்கு பொறுப்பு கிடையாது, இன்னும் உயிர் மங்கி இருக்கின்ற தாது பொருட்களுக்கும் அந்த பொறுப்பு கிடையாது, கடமை கிடையாது. நமக்குத்தான் அந்த கடமை. அப்போ வாழ்க்கை எதற்காக என்று கேட்டால் இந்த மனத்தை வசப்படுத்துவதற்காக. இப்பொழுது நாம் மனத்தின் வசத்தில் இருக்கிறோம். நாம் எப்படி சுவாசிப்பதில்லையோ, எப்படி சுவாசம் நம்மை நடத்துகிறதோ, அதுபோல் நாம் மனத்தை நடத்துவதில்லை. எண்ணங்களுடைய இஷ்டத்தின் பிரகாரம் தான் நாம் அல்லாடி கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணங்களை நேர்படுத்தாத வரையில் நாம் வாழ்வாங்கு வாழ்வது என்பதற்கு வாய்ப்பே இல்லை. வாழ்க்கை எதற்காக என்றால் நம் மனத்தை வசப்படுத்துவதற்காக என்று ஒன்று. இதை சொன்ன பகவத்கீதையில ரொம்ப சுவாரஸ்யமாக அர்ஜுனன் கேட்கிறான், ஏன் சுலபமா இதெல்லாம் சொல்லவே மாட்டேன், இப்படி சொன்னா எவன் மிரண்டு போறோம், கடவுள் என்ன பதில் சொல்கிறது தான் சுவாரஸ்யம். அர்ஜுனன் கேட்கிற கேள்வி நானும் கேட்கிறேன், ஏன் இதெல்லாம் போய் சொல்லிட்டு ஏதாவது சுலபமா ஒரு சூடா ஒரு டீ கொடு அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க. கடவுள் என்ன தெரியுமா சொல்றாரு, கண்ணன் கஷ்டம்தான், அதான் அவர் நான் பாருங்க கஷ்டம்தான், அதெல்லாம் கிடையாது, நீ அடக்க வேண்டும்னா கடவுளை தொடர்ந்து போயிடுவேன். சிரமம் தான் கருதி, ஆனா பழக்கத்துல வரும், பழக பழக சரியாயிடும். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கீங்கல்ல, அது மாதிரி பழக பழக எல்லாமே சரியா போயிடும். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். உயர்ந்த அறிவினுடைய தெளிவு என்பது ஸ்ரத்தையினால் மட்டுமே எய்தப்படுகிறது. தியாகத்தால் மட்டுமே அமர நிலை எய்தப்படுகிறது. ந கர்மனா நதையா தனி நச்ச தியாகையிலேக்கே அமிர்தத்துவமான செயலால் அல்ல, செல்வத்தால் அல்ல, குழந்தைகளால் அல்ல, தியாகத்தால் மட்டுமே அமர நிலை எய்தப்படுகிறது. நாட் த்ரூ வெல்த், நாட் த்ரூ ஆக்ஷன், நாட் த்ரூ ப்ராஜெக்ட், but it is only through sacrifice that immortality is attained என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதுதான், இதற்காகத்தான் வாழ்க்கை, இதுதான் வாழ் முறை. அந்த கண்ணன் சொல்லி இது ரொம்ப சிரமம் தான், ஆனா பழகினா சரியா வந்து கவலைப்படாத, அதோடு சொல்லியிருந்தா அர்ஜுன் கேட்டிருக்கோம். இதைத்தான் நான் முதல்ல சூரியனுக்கு சொன்னேன். அப்புறம் சூரியன் வந்து மனுவுக்கு சொல்லும் போது நான் என்ன இது அத்தை பையன் தானே, நீ அவ்வளவுதானே உறவு, நான் தான் உனக்கு அத்தை பசங்க தானே, நீ இதை சூரியனுக்கு சொன்னேன், இப்பதானே நான் பிறந்த நீ, எனக்குன்னு ஒரு 20-30 வயசு வித்தியாசம் இருக்கும் தானே, இது என்ன கதை பொழுது கண்ணன் சொல்லுகிறான். அப்படி இல்லை, நான் எத்தனை முறை இங்க வந்தேனோ எனக்கு அத்தனை கதைகளும் ஞாபகம் இருக்கு, நீ அதை விட அதிகமாகவே இங்கு வந்திருக்கிறாய், ஜென்மம் எடுத்த கணக்கை காட்டிலும் செத்த கணக்கே அதிகம், ஆனாலும் உனக்கு அதுல எதுவுமே நினைவில்லை, அவ்வளவுதான், எனக்கு நினைவு இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாடம் தெரியுமா? மனித வடிவில் நின்று கடவுள் சொல்வதாக இந்த வாசம். மனிதன் இதனடா சொல்ற, நீ இப்பதான பிறந்தான்னு கேள்வி கேட்கிறான். அப்படி பாருங்க கீதை, இவ்வளவு சீரியஸா வச்சுட்டு ஒரு வழவும் புரியாது, சொல்ற ஒரு மண்ணும் புரியாது, நல்ல சுவாரஸ்யங்கள்லாம் எழுதுவோம். அப்போ அப்படி சொல்றான் கடவுள். அப்படியா, அப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம், உனக்கு ஞாபகம் இல்லை. சரி, அப்ப என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும், நீ முயற்சி பண்ணா முடியும். ஓ, என்ன வழி சொல்ற, என்ன தபஸ் பண்ண, அதெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது தெரியும், தபஸ் அது வேண்டாம், ஒரு வழி ஞாபகம். 2 விஷயம் சொல்றாரு, எல்லா மக்களுக்கும் பொருள். ஒண்ணு, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இந்த வாழ்க்கை, இதோட நிறுத்திடலாம் நானு, ஆனா நிறுத்த மாட்டேன், குறிக்கிற நேரம் வரைக்கும் பேசிட்டு வரும். இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் 2.
ரெண்டும் சொல்றது காட்டிலும் ஒரே நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். அப்படிதான் சைமல்டேனியஸா செய்ய வேண்டிய ஒன்று. ஒன்று தன்னை அறிதல், knowing yourself. இரண்டாவது மண்ணுயிர்பால் செயல்பூர்வமான அக்கறை செலுத்துதல். மண்ணுயிர்பால் செயல்பூர்வமான அக்கறை செலுத்துதல், ஒரு கான்சியஸ் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் தி வெல்ஃபேர் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். இது ரெண்டும் அவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க யாரும் மறுக்க முடியுமோ? ஏற்க சிரமமா இருந்தாலும் மறுக்க முடியாது. தன்னை அறிதல் தலையாய பொறுப்பு. பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நோயிங் யுவர் செல்ஃப். மண்ணுயிர்பால் செயல்பூர்வமான அக்கறை செலுத்துதல், ஆக்டிவ் கன்சர்ன் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ் இஸ் எவ்ரிஒன்ஸ் டியூட்டி. ஒன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்னு டியூட்டி. தன்னை அறிதல் பொறுப்பு. உயிர்களிடத்தில் நேசமாக இருக்கிறது கடமை. செயல்பூர்வமான நேசம் வச்சான் கடமை. இதுக்காகத்தான் வாழ்க்கை. இப்படி நம்ம வாழ தலைப்பட்டோமானால் எந்த விதமான துன்பமும் நமக்கு இருக்காது. எந்த விதமான இன்பத்திலும் நாம் தோய்ந்தும் போக மாட்டோம். ஒரு டீயை அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோடு அருந்தும். அது அப்படியே பரவசமா பார்த்துட்டுல எடுத்துட்டு போக கூடாது. வீட்டுக்கு அங்கேயே குடிச்சிருக்கும், இங்கே வாழ்ந்து குடிச்சிருக்கும், இப்பவே வாழ்ந்து குடிச்சிருக்கும். இந்த கணம் தான் நிஜம். அடுத்த கணம் நம்முடைய வசத்தில் இல்லை, இல்லையா? முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லைங்கிறான் பாரத். முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை. இதற்காகத்தான் வாழ்க்கை. அப்போ இன்னும் இந்த படைப்பு எதுக்கு? உற்று வாழ்க்கை உடனே நம்ம ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னா அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்போம். இதை ஊகிச்சு ஒரு பதில் வச்சிருக்காங்க. இதை விட்டுறிய இது உலக வாழ்க்கையில உலக இதுக்கு இவ்வளவு விஷயங்கள் எதுக்கு படிக்கணும்? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அதெல்லாம் என்ன இருக்கோ தெரியல. நாங்க என்னைக்கு போய் பார்க்கறது? எங்க ஊருக்கு போயிட்டு வரதே இங்க ஏதாவது போகுது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா உயிர்கள் எல்லாம் மேன்மை அடைவதற்காக இந்த படைப்பு. உயிர்கள் எல்லாம் மேன்மை அடைவதற்காக இந்த படைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எப்போ இந்த உயிர்கள் தோன்றியது கேட்டா ஆச்சரியகரமான ஒரு பதில். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னேயே உயிர்கள் காத்திருந்தன. என்ன கவித்துவமா இருக்கு. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னேயே உயிர்கள் காத்திருந்தன. எதற்காக? உடம்புக்காக காத்திருந்தன. எதற்காக? உடம்பில் உயிர் நுழைந்து இந்த உலகில் உலக வாழ்வு வாழ்ந்தால்தான் அவை அடுத்த பரிமாணங்களுக்கு செல்ல முடியும். இதுதான் படைப்பின் நோக்கம், உயிர்களுடைய மேன்மை. வாழ்வினுடைய நோக்கம் தன்னை அறிய, மற்றவர்களுக்கு உதவி செய்ய. இந்த உலகம் உங்களுடையது. அப்படி கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இதுதான் ஆட்டிடியூட். இதுதான் ஓடும். ஏதோ ஒரு பிலாசபியை தலையில திணிச்சுக்கிட்டு அது ஜீரணிக்கவும் முடியாம, சுமக்கவும் முடியாம, அதை இறக்கவும் முடியாம, இதுக்காக வாழ்க்கை. உலகம் பிறந்து எனக்கு இந்த பராசக்தி என்பவள் என்னை காப்பாற்றுவதற்காகவே தன்னை நியமித்துக் கொண்டாள் வச்சுங்க. அப்படி வாழ கற்றுக் கொள்ளுங்கள். இறைவன் என்பவன் எனக்காக இங்கே இருக்கிறான். நான் இல்லை என்றால் அவன் வேலையில்லா திண்டாட்டத்திலே சிக்கிக் கொள்ளும். ஒரு மண் துகளை நேர்த்தியாக செய்வதற்கு பராசக்திக்கு எத்தனை காலம் பிடித்திருக்கிறது தெரியும்? ஒரு மனிதன் உருப்படுவதற்காக
பராசக்தி எத்தனை நண்பர்களை அனுப்ப வேண்டி இருக்கிறது தெரியும். அப்படி பார்க்கணும் வாழ்க்கை, மரணத்தை பார்க்க கூடாது. நீங்க ஒண்ணு சொல்ல போனா, ஒரு மனிதன் எதற்காக அஞ்சுகிறான்? மரணத்துக்கு அஞ்சுகிறான் இல்ல, வாழத்தான் பயப்படுறான் மனுஷன். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வாழத்தான் மனிதன் பயப்படுகிறான், மரணத்துக்கு அவன் அஞ்சுவதில்லை. ஏன்னா நாளைக்கு மரணம் வருங்கிற உறுதி அவனுக்கு இல்லை. அந்த உறுதி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு தேடி தேடி சம்பாதிக்க மாட்டான். அது ஒரு செய்தியாகத்தான் அவனுக்கு இருக்கு, அது ஒரு நிதர்சனமாக அவனுக்கு இல்லை. வாழ ஏன் பயப்படுறான், மரணத்துக்கு ஏன் பயப்பட மாட்டேங்கிறான்? ஏன்னா மரணத்துல சாய்ஸ் கிடையாது. நீ அது வரும்போது அதை ஒத்தி போட முடியாது, எந்த கோர்ட்டுல போய் வாய்தா வாங்க முடியாது. அதனால்தான் கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனா ஜெயிக்காதுன்னு இருக்கேன். சொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு, நீ சொல்லியா வரும் வராது. ஆனா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே சாய்ஸ் தான் இல்லையா? கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல 130 மில்லியன் மக்களுக்கு ஒருவேளை சோறு தான் கிடைக்கிறது. இது ஐநா சபை தகவல் சொல்லுது. நமக்கு சாய்ஸ் தான் ப்ராப்ளம், அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளத்துல சாய்ஸே இல்லை. அப்ப நம்ம எப்படி வாழணும்? இன்னும் எவ்வளவு தலைநிமிர்ந்து வாழணும். இப்ப வாழ்க்கை வந்தது, இப்ப வாழ்க்கைங்கிறது எவ்வளவு நிலையாமையாக இருந்தால், நிலையற்றதாக இருந்தாலும், ஒரு நீர்க்குமிழிக்கு சமானமாக இருந்தாலும், வாழ்வதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு, நாம் அறிந்த வரையில் ஒரே ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் தகவல். முன்பு இருக்கிற வாழ்க்கை, பின்பு வரப்போகிற வாழ்க்கை தகவல். நம்புங்க, நானும் நம்புகிறேன். கர்ம வினையை நான் நம்புகிறேன், பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகளை நான் நம்புகிறேன். ஆனா அந்த நம்பிக்கையை காட்டில் என்னுடைய அனுபவத்தை என்னால் புறந்தள்ளி விட முடியாது. அந்த அனுபவத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு தெரியல, சொல்றாங்க அப்படி. ஆனா நல்லது, தெரியாதது நல்லது. தெரிஞ்சிருந்ததுன்னு வையே, இப்போ ஒரு சோம்பல் வந்திருக்கலாம், இல்ல சலிப்பு வந்திருக்கலாம். உனக்கு இன்னும் 120 பிறவி இருக்கனால போனாட்டு தண்ணி அடிக்கிறது. இதை போய் எவன் வேஸ்ட் ஆகிட்டா, இதை வேஸ்ட் பண்ணி அதுக்காக தான் மறைச்சு வச்சிருக்காங்க. முன்னாடி இருக்கிற நீ எங்க பிறந்தாய், நீ யார் கூட இருந்தான்னு கேட்டா நம்ம கடன் வசூலிக்க போவோம். நீ போன 33வது பிறப்புல நீ பாக்கிடா இருக்குன்னு வசூலிக்க போவோம். போக மாட்டோம், கட்டாயம் போவோம். அதனால்தான் வச்சிருக்கேன். இன்னொன்னு, முன்னாடி நம்ம பட்ட துயரங்கள் தெரிஞ்சா இன்னைக்கு இருக்கிற இன்பங்களை நம்மளால அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு அப்படிதானே செய்யறோம். நம்ம எத்தனையோ இன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன துன்பத்துக்காக நம்ம கையாட்டக்கான்னு குதிக்கிறோம். இதுக்கு நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் மதிப்பதே இல்லை. நம்மில் இருக்கின்ற சிறப்புகள், நம்மை சுற்றி இருக்கின்ற சிறப்புகள், அம்மாவுடைய சிறப்பு, மனைவியுடைய சிறப்பு, குழந்தையுடைய சிறப்பு, நண்பர்களுடைய சிறப்பு, இதெல்லாம் தினத்தோறும் கொண்டாட வேண்டிய சிறப்பு. இதுதான் வாழ்க்கை. இதற்காக வழங்கப்பட்ட வாய்ப்பு தான் வாழ்க்கை. இது நம்ம செய்யறதே இல்லை. செய்யறோமா? செய்யுது. அதனாலதான் நமக்கு இது நழுவி போகிறது. எனவே வாழ்க்கை என்பது நம்ம இப்படி வாழ்வதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு வாய்ப்பு. அப்ப நீங்க பாருங்க, இந்த துன்பங்களிலிருந்து நம்மை காக்கிறான் இல்லையா இறைவன். ஒரு திரை போட்டிருக்கிறான். முன்னாடி நடந்தது நமக்கு மறதிங்கிறது எவ்வளவு பெரிய வரம்னு எனக்கு எங்க அக்காக்கு தானே தெரியும். இந்த ரூம்ல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக அடுத்த ரூமுக்கு வந்துருவோம். அது வரைக்கும் சரியாது. எதுக்காக வந்தவருக்கு மறந்து, அது எப்ப ஞாபகம் வராது. திரும்ப அந்த ரூமுக்கு போன பிறகு அது ஞாபகம் இல்லையா? லிமிடேஷன் இஸ் a protection. கடவுளுடைய கருணை தான் நம்முடைய மறதி. கடவுளுடைய கருணை, மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய கருணை தான் நம்முடைய மறதி. நம்மேலும் மற்றவர்கள் மேலும் இருக்கக்கூடிய கருணை தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உறக்கம். இப்படிப்பா வாழ்க்கை ஒரு நிமிஷமும் கொண்டாட வேண்டியது. இதற்காக வழங்கப்பட்ட வாய்ப்பு தான் வாழ்க்கை. அதாவது நீ என்ன முயன்றாலும் சரி, எது போயிடுச்சோ திரும்பி வர, போனது வராத வாழ்க்கைன்னு அந்த பாட்டில தான் நான் துவங்கினேன். பாரதியாருக்கு சொல்றேன். இத ஒரு பெரிய பணக்காரனோ ஒரு செல்வ செழிப்பிலையோ நல்ல உடல் நலத்திலேயோ வாழ்ந்தவன் சொன்னா ருசிக்க, அடுத்த வேளை சோறு கிடைக்காம a fellow who was hounded always by poverty and British police, அவன் இதை பாடுவதுதான் சிறப்பு. என்ன சொன்னான்?
சென்றதி நீ மீளாது மூடரே. நம்மளதான் சொல்ல, சென்றதி நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாய் சென்றதனை குறித்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழி தீமையெல்லாம் தொலைந்தேவோம் திரும்பி வாரா. சூழ்நிலை மாறிச்சார் பாரதியார், மாறல. பாரதி மாறினானா மாறல. இதான் என் சீக்ரெட். அவனுடைய வறுமை சூழ்நிலை மாறித்தா, ஒரு கணமும் சவாலா இருந்த சூழ்நிலை மாறிச்சா மாறல. ஆனா பாரதி மாறினானா, சோகப்பட்டானா, பராசக்தி எனக்கு நீ பணத்தை கொடுத்து கேட்டா, நின்னை சில வரங்கள் கேட்டேன் இவை நேரே என்று எனக்கு தருவான்னு சொக்காய் வச்சு கேட்டான். அந்த தைரியம், அதுதான் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட வச்சுக்கிட்டுதான் இந்த நீர் குமிழியாக நிலையற்ற மாற்றங்களால் எப்பொழுதும் ஆளப்படுகின்ற 5 அம்சங்களுக்கு எல்லா உயிர்களும் உட்பட்ட இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்வாங்கு வாழக்கூடிய வழி அந்த ஆட்டிடியூட் வச்சுதான் வாழும். இப்போ எல்லா துறையிலும் 10 நிமிஷம் இருக்கு, எல்லா துறைகளிலும் இப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் இருக்கிறார். அதை பார்க்க இப்ப இந்த நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். உண்மையிலே அனுபவத்தோடு தான் நான் சொல்லுகிறேன், உணர்ந்துதான் சொல்லுகிறேன். இந்த எத்தனை விளக்க பார்த்தாலும் எனக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஞாபகம். எந்த ஒரு வாட்டி ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்ணி விளக்க பார்க்கும் பொழுது அந்த ஆளி ஏற்றி வச்ச விளக்கு எத்தனை வீட்டுல எரியுதுறாரு யோசிச்சு. இதுதான் வாழ்வாங்கு வாழ்ந்தது. நிலவிசை நீடு வாழ்வார்னு வள்ளுவர் சாரா 150 வயசு வாழ்ந்ததுன்னு அர்த்தம். ஐயோ தாங்காது, நமக்கும் தாங்காது, நாட்டுக்கும் தாங்காது. நெடுக நாம் நினைக்கும்படியாக வாழ வேண்டும். அப்பாடா போயிட்டானான்னு இருக்கக்கூடாது. ஐயோ போயிட்டானே மகாபாவி அப்படின்னு. 38 வயசுல பாரதி இறந்து போனான். 39 வயசுல விவேகானந்தர் போறார். 38 வயசுல பாரதி இறந்து போயிட்டானேன்னு எங்க அப்பாட்ட சொன்னா, 38 வயசுக்கு அவன் வாழ்ந்தானே, அதாண்டா அதிசயம். அந்த பூஞ்சை உடம்பு அந்த புயலை எப்படி தாங்கிச்சு என்பதுதான் எனக்கு ஆச்சரியம். எனக்கு தந்தையார் அப்படி வாழ நெடுக நாம் நினைக்கும்படும்படியாக வாழணும். அதுக்கு அப்ப நான் என்ன, நான் வந்து திரும்ப பல்பு கண்டுபிடிக்கிறதா இல்ல அவன் மாதிரி பாட்டு எழுதுறதா? அது இல்லையே. அது இல்லை, ஆட்டிடியூட் தான் கான்ட்ரிபியூஷன். நம்ம வந்து நல்ல ஆட்டிடியூடோட எப்படி இருக்கணும்? இப்ப உங்கள பலர் வந்து வாழ்க்கையினுடைய மாலை பொழுதுல இருக்கீங்க, ஈவினிங் ஆஃப் லைஃப் இருக்கீங்க. நான் இன்னும் மத்தியானத்துக்கு கூட வரல. என்ன 30ஆம் தேதி ஒரு 65 வயசு ஆயிட்டு நான் இன்னும் வரலைங்க. வாழ்வினுடைய மாலை பொழுது எப்படி இருக்கணும் நான் சொல்லட்டுமா? நல்ல மத்தியானம் ஒரு சியஸ்டா, தூங்கி எழுது, நல்ல கிறிஸ்பா ஒரு குர்தா பைஜாமா போட்டது. எப்போது ஜாக்கெட் தேவைப்படாத ஒரு நாட்டில் வாழணும். என்ன அப்படி வெளியில வரணும். சூரியன் வந்து ஐ எம் ரெடி டு கோ அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. நான் சரி கொஞ்ச நேரம் இருக்கணும், அவன் நிக்கணும். அப்ப என்ன பண்ணோம், நம்ம ஆளுத்த வந்து லான்ல வந்து ஒரு டீப்பாய் போட்டு ஒரு சேர் நல்லா அப்படி சாஞ்சா விழுந்துடுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்படியே இந்த இன்னும் ஸ்ட்ரெயிட்டன் யுவர் சேர் ஹோஸ்டஸ் அது மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல சேர் சௌகரியமா இருக்கும். என்ன அங்க வந்து இப்ப பாருங்க அந்த காட்சி தான் எனக்கு. ஆனா இது மாலை போது இல்லை, தேவராஜ மாதிரி ஒரு டீயை கொண்டு இருக்கு. அப்போ நீங்க you should sip your cup of tea. When you sip that cup of tea in the evening of your life, you must not carry even a trace of regret in your consciousness. அதுதான் வெற்றி வாழ்க்கை. The cup of life is இது இப்போ மத்தியான பொழுதுகள் இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். நீ மத்தியானம் தான். The cup of life is before you. It's full to the brim. குருநாதர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். The cup of life is before you. It is full to the brim. Lift it gently, sip it slowly, and drink it fully. This is how you should live. இதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறது ஒரு cup of tea.
என்ன இருக்கு லைஃப்ல? அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் 1000 கஷ்டம் சொல்றீங்க. இதெல்லாம் you must learn to treat them as life's little troubles. குருநாதர் சொல்றாரு, எது நடந்தாலும் அதை லிட்டில் ட்ரபிளா நம்ம கருத கற்றுக்கொண்டோமானால் லைஃப் itself is nothing more than a little trouble to முடியும். எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் என்பதை புரிந்து கொண்டால் இந்த ஜனனமும் மரணமும் கூட மாற்றத்துக்கு உட்பட்ட சூழ்நிலைகள் என்கின்ற முடிவுக்கு வரும். அப்போ இந்த ஈவினிங் ஆஃப் யுவர் லைஃப் சும்மா லைக் ராஜா லைக் சக்கரவர்த்தி கேன் ட்ரிங்க் யுவர் கப் ஆஃப் டீ. அதுக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. எடிசனை பற்றி சொல்லி மருத்துவர்கள் மெடிக்கல் சயின்ஸ் இன்னைக்கு எவ்வளவு மிரக்கிள்ஸ் நடந்திருக்கு இல்லையா? எத்தனை முன்னேற்றம், எத்தனை விஞ்ஞானி தங்களுடைய வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒரு ரிசர்ச்ல பெண்களை கரைத்துக் கொண்டவர். அவர்களை நான் ரிஷிகள் என்று கொண்டார். நல்ல மருத்துவர்களை, நல்ல விஞ்ஞானிகளை, நல்ல சமூக சேவகர்களை, தன்னுடைய செல்வ செழிப்பையெல்லாம் விட்டு ஏதோ ஒரு கிராமத்துல தன்னுடைய கிராமம் மேம்பட வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி அதில் கழிக்கிற எத்தனையோ நண்பர்கள் எனக்கு அதில் உண்டு. நான் நேரடியாக பார்த்தோம், அதனால சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாம் பண்டைய முனிவர்களுக்கு சமானமானவர்கள். இது வாழ்வாங்கு வாழும் முறை என்று சொல்லுங்கள். எல்லையிலே பாதுகாக்கும் போர் வீரர். எந்த கணமும் மரணம் நேரம் எத்தனையோ பார்க்கணும். அவனையும் நான் அந்த முனிவனுக்கு சமானமாக வாழ்வாங்கு வாழ்பவனாக, முனிவன் தான் வாழ்வாங்கு வாழ்பவன், அவ்வளவுதான் என்னுடைய டெபினிஷன். வாழ்வாங்கு வாழ்பவனாக நான் கருதுகிறேன். அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்புத்தான் இந்த வாழ்க்கை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை, ஒரே ஒரு வீடு உலகம். ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை, ஒரே ஒரு வீடு உலகம். ஒரே ஒரு வாகனம் தேகம், ஒரே ஒரு பாதை காலம். ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை. ஒரே கடல் பொங்கும் மனது, ஒரே படகு அதுதான் அன்பு. ஒரே கடல் பொங்கும் மனது, ஒரே படகு அதுதான் அன்பு. ஒரே சுமை அதுதான் கர்வம். ஒரே கதி இறைவனின் பாதம். ஒரே ஒரு புல்லின் நுனியில் ஒரே ஒரு பனித்துளி மின்னும். சரியா? ஒரே ஒரு புல்லின் நுனியில் ஒரே ஒரு பனித்துளி மின்னும். ஒரே ஒரு பனியின் துளியில் ஒரே கதிர் தன்முகம் காட்டும். ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை. அதே அலை திரும்பி வருமா, அதே முகில் விரும்பி விழுமா. அதே அலை திரும்பி வருமா, அதே முகில் விரும்பி விழுமா. இதே கணம் இதுதான் தருணம், இதில் தான் நம் கடன் தீரும். ஒரே ஒரு பயணம் போக ஒரே ஒரு பாதை போதும். ஒரே ஒரு பயணம் போக ஒரே ஒரு பாதை போதும். ஒரே ஒரு பாதையில் போக ஒரே ஒரு பாதையில் போக ஒரே ஒரு பாடல் போதும். ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை. சரியா? நேரத்தை பிடிச்சேன்னா என்ன ஒரு மகிழ்ச்சி பாருங்க. ஜெயராஜ் சார், சொல்லுங்க சார். ஒரு 5 நிமிடங்கள் அவங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குமா? கேட்கலாமா? உங்களுக்கு ஏதாவது கேடு பாருங்க. கணக்கு சயின்ஸ் இதெல்லாம் கேட்க கூடாது. நான் ஸ்கூல் முழுக்க பெஞ்ச் மேல ஏறினே மிக அருமையான சொற்பொழிவு.
சரி. வந்து ஆனந்தமா கேட்டுனே இருக்கலாம். நன்றி. ஒரே ஒரு கேள்வி, நீங்க 2 விதமா சொன்னீங்க. தன்னை அறிதல், சுருக்கு வழி கேட்டேன். தன்னை அறிதல் அப்சர்வர்ஸ், ரொம்ப எளிய வழி. அதாவது மதம், கடவுள் நம்பிக்கை இது கூட தேவைப்படாத ஒரு வழி. ஆனா இது மதத்துல இருக்கிற வழிதான். என்ன வழி சொன்னா, இப்போ நான் பேசுறேன், அப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் அந்த கேள்வியை வாங்கிக்கணும் இல்லையா? அந்த கேள்வியை நான் கேட்பது போல் நீங்களும் கேட்கணும். யூ அப்சர்வ். நீங்க கேள்வி கேட்கறீங்க இல்லையா, அதை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் கேள்வி கேட்பதை, ஸ்ரீகாந்த் கேள்வி கேட்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்பவே நீங்க வேற ஸ்ரீகாந்த் வேற புரிஞ்சு போச்சா? அப்போ ரமணன் பதில் சொல்லும் பொழுது ஸ்ரீகாந்த் என்ன ஆகிறான் என்பதை நீங்கள் கவனிக்க. ரமணன் ஒரு பதில் சொல்லி ஸ்ரீகாந்த் காயப்படுகிறானா கவனிங்க. ரமணன் ஒரு பதில் சொல்லி ஸ்ரீகாந்த் சந்தோஷம் கொள்கிறானா கவனிங்க. அவன் காயப்பட்டால் அதை திருத்தாதீர்கள். அவன் சந்தோஷப்பட்டால் அதற்காக புலகாங்கிதம் அடையாதீர்கள். ஏன்னா இன்னொரு எண்ணத்தை, you are creating one more identity. Just watch. என்ன ஆறான் ஸ்ரீகாந்த்னு பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா, நாளாக ஆக உங்களுடைய ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடைவெளி அதிகரிக்கும், வேகம் குறையும். என்ன 2 மினிட் நான் சொல்றேன். எண்ணங்களுடைய வேகம் குறையும், ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடைவெளி அதிகரிக்கும். எண்ணம் தானாக ஓடுவதற்கு பதிலாக உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கக்கூடிய காலமும் வரும். அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, there will be a pleasant discomfort like a pregnant woman. தன்னுள்ளேயே ஒரு கருவை சுமக்கும் பொழுது இருக்க தாய்மார்களுக்கு தெரியும் pleasant discomfort. சரியான வார்த்தை தானே? என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ விஷயங்கள் இது ஒன்று. அது மாதிரி அதான். ஆனா ஒரே ஒரு சிக்கல் இதுல ஸ்ரீகாந்த், தபஸ் நாட் அ பாஸ்ட், இட்ஸ் 24 hours business. அதனால நீங்க இதை பண்ண நல்லா வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் எக்ஸசைஸ், எனிபடி கேன் ஃபாலோ. இன்றிலிருந்து ஸ்ரீகாந்தை நீங்க கவனிங்க, அப்சர்வ். சார் Sir, I'm always fascinated by your discourses. சார் நீங்க போன தடவை வந்தபோது I don't know where, but நீங்க ஒரு மதுரை மீனாட்சி மேல நீங்களே எழுதி நீங்க ஒரு ஸ்லோகம் ரிசைட் பண்ணீங்க. ஆமா, அதை நீங்க பண்ண முடியுமா? அதுக்கு 4 நிமிஷம் பரவாயில்லையா? நேரம் பாருங்க. கோயிலுக்கு போகணும், அவர் கோயிலுக்கு போகணும். சரி, 4 நேரம். அதுக்கப்புறம் வேணா பண்ணலாம். நான் கேட்கல. அங்கே ஒரு நண்பர் கேட்டாரு, இது யாரு இந்த பாட்டு எந்த திரைப்படத்துல இருக்கு, அதை பத்தி சொல்றதுக்காக, அண்ணாவை பத்தி சொல்றதுக்காக. அவர் பேரு இசைக்கவி ரமணன். ரமணன் சொன்னாங்க, இசைக்கவி ரமணன். என்னன்னா அற்புதமான ஒரு கவிஞர். அந்த கவிதை எழுதுவதற்காக அவர் பெருசா மூளையெல்லாம் போட்டு கசக்கிறதுலாம் இல்லை, இருந்த மழை மாதிரி ஒளியும். பிறகு அத இயல்பாகவே இசையோட சேர்ந்தேதான் அந்த கவிதை வரும். அதுதான் அந்த இசைக்கவியினுடைய மிகப்பெரிய. இப்போ சுகிசிவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சுகிசிவம் வெறுமனே யாரையும் பாராட்டிடவனா மாட்டார். அவருடைய நிலையிலிருந்து அவர் ஏதாவது ஒரு சொல் சொன்னா உலகம் முழுவதும் போகக்கூடியதா இருக்கிறதுனால அவர் மிக கவனமாக அதை சொல்ல வேண்டும். சரிதானே? அவரு ஒரு பெரிய நிகழ்ச்சியில, ஆயிரக்கணக்கானவர்கள் சூழ்ந்திருந்த நிகழ்ச்சியில அண்ணாவை பத்தி அவர் என்ன சொன்னார்னா, இதோ இருக்கிறான் பாரதி அப்படின்னு சொன்னார். அவர் ஒன்றும் போயிடல, இதோ பாரதி. நான் கேட்டேன்னா அதை கேட்டீங்களா? நான் கேட்டேன். அவ்வளவு மெய்சில் இருக்கக்கூடியது, அதை மறுக்கவே முடியாது. அதுதான் இன்னொரு உண்மை. இப்ப இந்த ஒரு சொற்பொழிவை கேட்டதற்கு பிறகு உங்களுக்கே அது புரியும். மறுக்க முடியாத அளவுக்கு அவர் இப்ப இவருடைய சொற்பொழிவு ஒன்று நிகழ்ந்தது. அவர் பேசினதை விட அவர் சொன்ன அவருடைய கவிதைகள், மற்றவருடைய கவிதைகள், அவர் எழுதிய பாடல்கள், அதுதான் நிறைய இருந்திருக்கும். அது ஒரு ஒரு சில உரைநடை போலவே சொல்லுவார் சில கவிதைகளை. அது ஒரு ரொம்ப அழுத்த திருத்தங்கள், அந்த ஏற்ற இறக்கங்கள், அதெல்லாம் ரொம்ப இலகுவா வரும். எல்லாத்துக்கும் மேல ஒரு சொற்பொழிவு ஆற்றும் போது
ஒரு சிந்தனை வயப்படுவாங்க, முகத்துல ஒரு பாவங்கள் கொஞ்சம் மாறும். ஆனா சிரித்த முகத்தோடவே சொற்பொழிவாற்ற இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது. இப்போ எனக்கு ரொம்ப இங்க வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பாரதி நாடகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த பாரதிங்கிற ஒரு நாடகம் வந்து ரொம்ப சிறப்பான நாடகம். மிக விரைவில் டொராண்டோ கொண்டு வர போறாங்க. அதுல நீங்க எல்லாரும் வந்து அதை பார்க்கறதுக்காக வரணும். அந்த பாரதி தான் அவர் வந்து சின்ன வயதுல இருந்து மூச்செல்லாம் பாரதி, எல்லாமே பேச்செல்லாம் பாரதி. எவ்வளவு தகவல்கள் சேகரிக்க முடியுமோ அவ்வளவு தகவல்களை கணக்கின்றி சேகரிச்சு அப்படியே கெட்டி பாலா சுண்ட காய்ச்சின பாலா ஆக்கி அந்த ஒரு நாடகத்தை அவர் செய்திருக்கார். அந்த நாடகத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதையும் கனடாவில் பார்க்கணும் இல்லையா? அதற்கான ஏற்பாடுகள் இருக்கு. அப்படி அவர் வந்து அந்த பாரதியோடைய நாடகத்தை செய்கிறாரு. பாரதியை வந்து பல இதில் பார்த்துருப்பீங்க. நம்ம சுப்பையாலாம் வந்து பாரதி போலெல்லாம் செஞ்சிருப்பாரு. ரைட்? இப்படி பாருங்க அவர் மீசை, அந்த வெட்டுறா மாதிரி மீசை. ஆனா அதை விட அதுக்கு கீழே இருந்து ஒரு புன்னகை கொடுக்குறாரு பாருங்க, அது வெட்டுது பாருங்க, அதுதான் ரொம்ப ஷார்ப்பு. அதோடைய பாதிப்பு தான் அதிகம். உங்க கண்கள்ல இருந்து அது மறையாம அப்படியே இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்குது. நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. சன்மானம் செய்த பிறகு இவங்களோட ஒரு அவர் கேட்டதை இந்த சன்மானம் எனக்கு முடிந்த பிறகு நீங்க இருப்பீங்கன்னா மீனாட்சி பதிகம் சொல்றேன். भारती पदभूषणं भारती पदमारूढं भारती तीर्थमाश्रये अस्मद्गुरुभिः अनुग्रहीतेन प्रसादेन चिन्तित सदभीष्टसिद्धिरस्तु। सनातन धर्म संवर्धिनी सभा उत्तरोत्तराभिवृद्धिः प्राप्तिरस्तु। समस्त Thank you, Raman sir. We need you to keep coming here. Yes, sir. Onto the stage, lending your account. And we are missing our founder trustee Ravi Subramanian. He's on the trip, I think. And our chairman Lucky Lakshman, he's also on this. He's the man with Lalita ji who organized the whole thing. Now you're giving a lecture here, and he's giving a lecture in Korsana. Episode like that. Anyway, we are all very happy that you know, speak a few words about Raman sir. And don't forget, on the 29th we have Anup Jalota. So anybody who has the interest and like Anup Jalota, they should all be here. 7 o'clock is dinner, 8 o'clock is this Guzzles and Buzzards. So don't miss it. And SVPF has lots of programs. If you go on our website, we have constantly programs coming one after the other. So you all should be coming, and all this beautiful auditorium, temple, all this is because of our founder trustee Ravi Subramanian, who was instrumental with Lucky Lakshman, the whole team. Anyway, thank you very much. Thank you very much, sir. Thank you. And என்னுடைய சார்பில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் வந்து மைக்கு எப்படியும் நான் குரங்கு சேட்டை பண்ணாலும் பொறுமையா இருந்து அங்க அதை நிரூபிக்கிட்ட அந்த நண்பருக்கு பலத்த பாராட்டு. 1979 வருடம் நான் மதுரையில் இருந்தபோது எனக்கு மஞ்சக்காமார நோய் வந்து ஜாண்டிஸ் சொன்னா பாமரத்தனமா ஹெப்படைட்டிஸ் சொல்லணும். ஆனா அதுக்கு மஞ்சக்காமால தான் பேர். அப்போ அந்த கோயில்ல அம்மன் முன்னால், மீனாட்சி அம்மன் முன்னால நின்று எத்தனையோ கவிதைகள் பாடுவேன். அதுல ஒரு கவிதை, அதாவது கைகுலுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ல நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ அந்த நாட்கள் அப்படி இருந்தேன். மதுரை வள பெண்ணரசி மாசக்தி பேரழகி மங்கை மீனாட்சியாடும் மஞ்சு விளையாடு மலை செஞ்சடையில் வெண்மதியம் மருவன் இன்றாடு சிவனும் வதுவை முறையில் தோன்றி பதுமமலர் கைகோத்து வான்வாழ்த்த நின்ற கதையை வாக்கினில் நின்றென்னை காக்கின்ற சக்தியருள் வாங்கி துவங்குகின்றேன்.
வளப்பொதிகை இளமையிலை உலகமுற உளமுருகி வாழ்த்தி துவங்குகின்றேன். தென்றல் விளையாடும் குயில் தெம்மாங்கு பாடுமோர் தென்மதுரை மாநகரிலே என் சிந்தனையில் வந்த புயல் இன்று வரை நின்ற கனல் சிந்து நகை மரகதத்தாள். அந்த புன்னகை வடிவான போதத்தை கண்டு மனம் பூத்தபடி நின்றதென்னே. உந்தன் பொருள் விளங்கா வடிவின் புகழ்பாட நான் செய்த புண்ணியம் ஏதுமில்லையே. அன்று சொன்னபடியே உனது சந்நிதியிலே வந்து சோர்வுடன் நின்று விட்டேன். மொழி சொல்லும் ஒரு கிளியேந்தும் சுந்தரத்தை கண்டு சொக்கி வாய்மூடி நின்றேன். இசை கொஞ்சம் சதங்கையணி கஞ்ச பதங்களின் நெஞ்சம் துதிக்கட்டுமே. இருள் ரசித்தேன், மனிதர் இடர் ரசித்தேன், உந்தன் இசை ரசித்தேன் இல்லையே. இருள் ரசித்தேன், மனிதர் இடர் ரசித்தேன், உந்தன் இசை ரசித்தேன் இல்லையே. எவரும் இதுவரையில் எண்ணாத இழி செயல்கள் முழுதாக இச்சையுடன் நான் முடித்தேன். அருள் கொண்டவன் போல அகிலத்திலே நித்தமாடி சுளுக்கி விழுந்தேன். அன்று முதல் இன்று வரை என் கதையில் மாற்றவில்லை என்றறிந்தேன் தேவியே. கருவிலே இருளானதல்லவோ இன்றிந்த கட்டு கடந்து விடுமோ. கால்வலிக்கும் போது கண்பணித்தால் உந்தன் காட்சி கிடைத்து விடுமோ. எதிர்காலங்கள் ஏதுமில்லை, கோலத்தில் ஏது நிலை கோபகன் தங்கச்சியே. மீனாட்சி என்றே மிழற்றியதும் கவிதைகளில் தேனாட்சி செய்த கதையும், மின்னல்கள் விண்ணமிடும் என் சின்ன நெஞ்சில் ஒரு பொன்னில விழுந்த கதையும். மீனாட்சி என்றே மிழற்றியதும் கவிதைகளில் தேனாட்சி செய்த கதையும், மின்னல்கள் விண்ணமிடும் என் சின்ன நெஞ்சில் ஒரு பொன்னில விழுந்த கதையும், நான் ஆட்சி செய்ய தலைப்பட்ட ஆசைகள் நம்மை விட்டகன்ற கதையும், நல்லவை யாவும் ஒரு பல்லக்கில் வந்து என் நலம் விசாரிக்கும் கதையும், நனவுதானா கவிதை கனவுதானா என்ற நவிக மதுரை தேவியே. வானா இருந்தவரம் வழியில் வரும்போதும் வாடி களைத்து விழுந்தேன். அட வம்புகள் போதுமடி தும்பிகள் துதிபாடு வாசமிகு பூங்குழலியே. இனிவரும் நாளெல்லாம் இதயமுனை துதிபாடி இன்பத்தில் மூழ்கிடட்டும். இகவரமெனும் துயரின் நினைவின்றி போகட்டும், இன்றென்றும் எனதாகட்டும். கனியில் ஒரு சுளையன ஒரு கருணை திறம் கண்ட கணமே நான் கவிபாடினேன். காலம் கடந்தென்ற நாதத்தில் ஏறி பல கதவுகளை தட்டலானேன். ஓரத்தில் பாய்ந்த ஒளி உருமாறி ஒளியாகி உலவெங்கும் பரவ வேண்டும். ஒயிலே ஒரு கலையாக ஒசிந்து நிற்கின்ற உனை ஓரத்திருந்து தொழுதேன். மலையத்துவஜன் பெற்ற மாணிக்கமே தேவ மலர் நாடுகின்ற வடிவே. கவி மனமெடுத்தாட முடியாத பொருளாக விளையாடு மடலை செல்வியே. மலையத்துவஜன் பெற்ற மாணிக்கமே தேவ மலர் நாடுகின்ற வடிவே. கவி மனமெடுத்தாட முடியாத பொருளாக விளையாடு மடலை செல்வியே. நிலையத்தனை இங்கு நிஜமெத்தனை என்று நிதமுற்ற கேள்விகளிலே ஒரு நீலக்குயில் ராகம் போல குறுக்கூடி நெஞ்சை தவிக்க வைத்தாய். இளையனிடத்தில் ஒரு இடைகூட நம்பிக்கை இது சத்தியம் தேவியே. நீ இச்சை கொண்டால் சிறுவன் பிச்சை கொள்வேன், உனக்கு இதயம் கவிழ்த்திசைப்பேன். நெஞ்சில் இடர்கூடும் முன்னம் ஒரு சுடராக வந்திங்கு நடமாடும் மாதங்கியே. ஊர் கொடுக்கும் புகழ் ஊமை உடம்புக்கு உயிர் கொடுக்கும் கவிதையும், உற்ற வரம் போல வரும் உண்மை நண்பர் சிலரும், உண்மைக்குள் வந்த விளைவும். ஊர் கொடுக்கும் புகழும் ஊமை உடம்புக்கு உயிர் கொடுக்கும் கவிதையும், உற்ற வரம் போல வரும் உண்மை நண்பர் சிலரும், உண்மைக்குள் வந்த விளைவும். யார் கொடுத்தார் என்று நான் திகைத்தேன் என்ற அழகு மதுரை நகரிலே. உன் அதரங்களில் கவிதையாக ஒரு புன்னகை அருணோதயம் காட்டினாய். தேர் திகைக்கும் நடையின் தேசிழைக்கும் விழியும் தரிசனம் தேடுகின்றேன். செல்வியே கல்விக்கு கல்வியே, பிள்ளைக்கு சேர்த்து விளையாடும் கிளியே. செம்பவள வாய்த்திரம் தெம்பவ வினை போக்கும் அம்பல தீசன் உயிரே. ஆண்மை குயில் தந்த அரைமேனியன் தேடி அழகிடை தேடுவானோ. உன் அம்பு விழி பட்டிறைவன் அலை வாய்ந்ததை முனிவன் சம்பு நடம் என்கிறானோ. ஆண்மை குயில் தந்த அரைமேனியன் தேடி அழகிடை தேடுவானோ. உன் அம்பு விழி பட்டிறைவன் அலை வாய்ந்ததை முனிவன் சம்பு நடம் என்கிறானோ. காண்பதற்கென்று விழி காய்கின்ற காட்சி உன் கல்யாண கோலந்தானோ. கலி எழுந்தால் அதனை பலி கொள்ளவே நீல காளியா எழுகிறாயோ. நீ காண முடியாத உன் கட்டழகை காணவே கவிதையாய் பொழிகிறாயோ. தேனை பிலிற்று மொழி தேம்பச் சிரிக்கும் விழி நெஞ்சுள் சிமிட்டட்டுமே. மனமிருந்தால் ஆசை மறவாதிருக்கும், அது மதுரையில் தான் பலிக்கும். மனமிருந்தால் ஆசை மறவாதிருக்கும், அது மதுரையில் தான் பலிக்கும்.
மரகத செல்வி உனை மட்டுமே இவ்வின்ப மடுவில் மனம் நினைக்கும். கனவிருந்தால் அவைகள் கலையலாம் பிரியலாம், கடைசியில் காலை வரலாம். காலம் துரத்தி வரும் சாலை இதன் வழியில் கோலங்கள் மாறி வரலாம். நினைவில் ஒரு முறை அந்த நிஜமே உன்னை அந்த நெஞ்சார முணுமுணுத்தேன். நினைவு கனவென உனது நெருடல்களை ஒற்றை நிமிடத்திலே மறந்தேன். நீயுண்டு நானுண்டு நீருண்டு இனி இந்த நிஜமுண்டு போதும் அம்மி. நேர்பட்ட கண்கள் மலத்தால் தொட்ட பாதத்தில் வேர் தொட்டு நின்றிடட்டும். நேர்பட்ட கண்கள் மலத்தால் தொட்ட பாதத்தில் வேர் தொட்டு நின்றிடட்டும். எந்த நேரத்திலும் செவிகளார சதங்கையொரு சாரம் திளைத்திடட்டும். ஊர் சுட்ட நாளும் உந்தன் ஒற்றை பெயர் சொல்லி ஒரு நாடி தேடிடட்டும். நாசி உள்ளோடி புறம் செல்லும் வெள்ளம் உன் நாமமெனும் ஒரு சுருதி பேசிடட்டும். போர்பட்ட சிந்தை புதைத்தொழில் விட்டு இனி புண்ணியம் தேடிடட்டும். அம்மா ஆகட்டும் என்றும் தன் அழகுவாய் சொல்கின்ற அற்புதம் நிகழ்ந்திடாதோ. அழகு வடிவே கையிலை பழகும் குளிரே தென்ற தழுவி விளையாடும் தளிரே மின்னலே நெஞ்சகம் மீறி எழும் நாதமே விழி தவிர்க்கும் யோகமே. விண்ணை மிஞ்சவிட நெஞ்சை ஒரு மிளிர் வண்ண பந்தாக்கி விளையாடிடும் வஞ்சியே. தென்றலே பக்தர்க்கு தெப்பமே தமிழுக்கு தெம்பே திருக்கவிதையே. தேவி கருமாறி என கோடி உருவாக என தேடி வந்த அருள் தெய்வமே. இன்று புதிதாய் வந்த கன்றென்று எனக்கொற்ற இதயம் கொடுக்க வேண்டும். இன்று புதிதாய் வந்த கன்று என்று எனக்கொற்ற இதயம் கொடுக்க வேண்டும். இறுதி வரை பிள்ளையாய் இசைப்படரும் பாடலாய் இக்கதை முடிக்க வேண்டும். இன்னொன்றில்லாதவளே இன்பம் இன்பம் தரும் என்னுயிர் மீனாட்சி.